السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே நாங்கள் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொர்க்கம் சம்பந்தமான சில பொது விதிகள், அதனுடைய பொது அடையாளங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். ஆனால் சொர்க்கத்திற்கு உள்ளே உள்ள அந்த பண்புகள் சம்பந்தமாக நம்ம என்ன செய்யலை, நம்ம பார்க்கலை. பொதுவாக சொர்க்கம் என்றால் என்ன அப்படின்கின்ற அந்த சொர்க்க வாழ்க்கை என்பது என்ன என்கின்ற அந்த அடையாளங்களை ஒரு முஃமின் மனதில் எப்படி பொதுவாக வைத்துக்கொள்ள வேண்டும், அதனுடைய வாழ்க்கை முறை என்ன, அதை இஸ்லாம் எப்படி சொல்கிறது, நம்ம உண்ணுவதும் சாப்பிடுவதும் உடுப்பதும் மட்டும் தானா, சொர்க்கம் என்றால் என்ன அப்படி என்பதை பற்றி நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இன்ஷால்லா இன்றைக்கு இந்த நரகம் சம்பந்தமாக சொர்க்கம் எங்களுக்கு எப்படி ஆர்வமூட்டப்படுவதற்காக சொல்லப்படுகிறதோ, நரகம் என்ன எங்களுக்கு அச்சமூட்டுவதற்காக சொல்லப்படுகிறது. இது ரெண்டும் சேர்ந்து தான் வணக்கம். அச்சமும் இருக்க வேண்டும், ஆர்வமும் இருக்க வேண்டும். ஒருவர் முழுமையாக அதாவது அச்சத்தோடு வாழ்வதும் என்ன தவறானது, ஒருவர் முழுமையாக ஆர்வத்தோடு வாழ்வதும் தவறானது. முழுமையாக அச்சத்தோடு வாழ்வது என்பது அது இறைவனுடைய அந்த வணக்க வழிபாடுகள் என்ற அந்த தன்மைக்கு மாற்றமானது. அதாவது இறைவனை நம்ம தவறாக காட்டுவதற்கு என்ன அதை என்ன செய்யும், வழிவகுக்கும். அதே போல் முழுமையாக ஆசையோடு இருப்பது என்பது இந்த உலக வாழ்க்கையை ஒழுங்காக போடுவதற்கு என்னது, அது இடைஞ்சலானது. காரணம், அந்த ஆர்வங்கள் என்ன செய்யும், உலகத்தில் நிறைய அதாவது தவறுகளை செய்ய வைக்கும், பிழைகளை செய்ய வைக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம இந்த இடத்துல நரகம் சம்பந்தமாக படிப்பது, நரகத்திற்கு உள்ளே ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு பாவங்களுக்கும் என்ன தண்டனை என்கின்ற அடிப்படையில் அல்ல. சொர்க்கத்தை எப்படி படித்தோமோ அதே மாதிரி நரகத்துக்குள்ளே என்ன தண்டனை, ஒவ்வொரு எந்த பாவத்துக்கு என்ன தண்டனை, இந்த பாவத்துக்கு என்ன தண்டனை என்கின்ற விஷயங்கள் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். அது ஞாபகமூட்டப்பட வேண்டும், திருப்பி திருப்பி கேட்க வேண்டும். இருந்தாலும் இந்த இடத்துல நான் அந்த பகுதியை சொல்லாமல், நரகம் என்பது இஸ்லாமிய அக்கீதாவில் எங்களுக்கு எப்படி சொல்லப்படுகிறது, ஒரு முஃமின் அதை எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், நரகம் எந்த அமைப்பை எங்களுக்கு என்ன செய்கிறது, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்பது நம்ம நிறைய கேட்டிருந்தாலும் கூட, நம்ம ஏற்கனவே இந்த சொர்க்கத்துக்கு சொன்னது போல சில அதாவது விடயங்களை நம்ம நரகம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளாமல் இருப்பதை நம்ம உணர முடியும். நிறைய பேரோட இடத்துல நரகம் என்றால் எப்படி என்று உணர்ந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். இந்த அடிப்படையில் நரகம் என்பது எப்படி, அதாவது சொர்க்கத்திற்கு பல வார்த்தைகளை கொண்டு என்ன சொல்லப்படுகிறோம். நம்ம ஏற்கனவே சொர்க்கத்துக்கு ஜன்னா அப்படின்னு சொன்னோம். அப்போ ஜன்னா என்று சொன்னால் சொர்க்கம் என்ன ஒரு 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 மூடலான ஒரு மூடிய அமைப்பிலான நிழல்கள் நிறைந்த ஒரு வெளிச்சமும் இருளும் ஒரு இருக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு அழகான ஒரு சோலை அப்படின்னு சொன்னோம். முழுமையாகவே அந்த உலகமே ஒரு சோலையாக என்ன செய்யும் இருக்கும். அது ஒரு உலகம், அது ஒரு சோலையாக என்ன செய்யும் இருக்கும் என்று. அதே மாதிரி நரகத்திற்கென்று பொதுவாக சொல்லப்படக்கூடிய சிஃபத்துக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சொர்க்கத்துக்கு ஜன்னாட வார்த்தை எப்படி யூஸ் பண்ணப்படுகிறதோ, நரகத்திற்கு அதிகமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்த்தீங்கன்னா அன்னார், நெருப்பு என்ற வார்த்தை தான் என்ன செய்கிறது, நரகத்திற்கு அதிகமாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஜஹன்னம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டாலும், இன்னும் மற்ற வார்த்தைகள் சொல்லப்பட்டாலும், நரகத்துடைய அதிகமான பிரயோகம் ஒன்றில் நார் அல்லது அந்த நாருக்கு ஒத்த சொற்கள் நிறைய குர்ஆனில் என்ன செய்கிறது, பயன்படுத்தப்படுகிறது. சயீர் இது போன்றவா எல்லாம் கொதிக்கக்கூடிய அந்த தன்மையை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் நரகத்துடைய அந்த பெயர்களை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ நரகத்துடைய அந்த சிஃபத்தில் நம்ம பிரதானமான விளங்கணும் என்று சொன்னால், நரகம் என்பது நெருப்பால் ஆனது. அதை நம்ம என்ன செய்யணும், நரகத்துடைய தண்டனை என்பது, பிரதானமான தண்டனை என்பது நெருப்பால் ஆனது அப்படி என்பதை நம்ம என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போது அதனால தான் இந்த நரகத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய எல்லா அந்த பண்புகளிலும் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இதோடு சம்பந்தப்படுத்தி தான் என்ன செய்யப்படும், சொல்லப்படும். அதாவது சூடு என்கின்ற ஒரு அம்சத்தோடு சம்பந்தப்படுத்தித்தான் முழு நரகமும் சொல்லப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். சொர்க்கத்தை எப்படி உலகம் என்று நம்ம சொல்கிறோமோ, ஒரு வாழ்க்கைக்கான உலகம் என்று சொல்கிறோமோ, அது மாதிரியான எந்த பிரயோகமும் குர்ஆனும் ஹதீஸிலே என்ன நரகத்தில் காண முடியவில்லை. அது ஒரு நெருப்பாலான உலகம் என்ற வார்த்தையை சொல்றதுக்கு
காண முடியவில்லை. அதற்கு என்ன காரணமாக இருக்கலாம் என்றால், சொர்க்கத்தில் நம்ம விசாலத்தை விரும்புவோம், சொர்க்கத்தில் விசாலத்தை விரும்புவோம், ஆழத்தை விரும்புவோம். நரகத்தில் விசாலம் என்பது கூட ஒரு ஆறுதல் தான். நரகத்தில் விசாலம் என்பது கூட தண்டனையில் ஒரு ஆறுதலாக இருந்திரும். தண்டனை என்று வந்துவிட்டால், அழிவு என்று வந்துவிட்டால், அதில் கிடைக்கக்கூடிய தண்டனையிலான ஆறுதலை மனுஷன் என்ன செய்வான், எதிர்பார்ப்பான். விசாலம் என்ற என்னன்னா, இப்போ ஒரு 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 ஊரே எரிஞ்சுக்கின்றிருக்கேன்னு வைங்களேன். ஒரு ஊரே எரிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மனிதன் உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு விதமான, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஒரு தண்டனைக்குள்ள வேதனைக்குள்ள ஒரு ராகத்தொண்டு வரும். அது என்னென்னா, எல்லாருமே அழிகிறாங்க, எல்லாரும், நாங்கள் மட்டுமல்ல, எங்களுக்கு மட்டுமல்ல இந்த தண்டனை, எங்களுக்கு மட்டுமல்ல இந்த அழிவு என்ற நேரத்தில் துன்பம் எனக்கு மட்டும் வருகின்ற பொழுது உள்ள மனோபாவமும், முழு ஊருக்குமே ஒரு துன்பம் வருகின்ற நேரத்தில் உள்ள மனோபாவம் என்ன செய்யும், சில ஆறுதல் என்ன செஞ்சிடும், கொடுத்துரும். அது தண்டனை தான், வேதனை தான், ஆனால் ஆறுதலை கொடுத்து விடும் என்ன சொன்னால் எல்லாரும் அதில் என்ன செய்கிறாங்க, சமமாக இருக்கிறோம் என்பது. எனவே நம்ம நரகத்துடைய அந்த சப்ஜெக்டை பார்க்குற நேரத்தில் மன ரீதியாக ஒரு ஒரு இறுக்கமான ஒரு வேதனையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது. உலகம் என்ற வார்த்தையோ விசாலம் என்ற வார்த்தையோ யூஸ் பண்ணப்படலை. ஆனால் சஹீஹான ஹதீஸ்களில் நரகத்தை பற்றி சொல்லப்படுகிறது ஆழம் என்பது என்ன செய்து சொல்லப்படுது. அகலம் என்ன, அதாவது சொல்லப்படக்கூடிய ஒரு நிலைமையில நேரடியான வார்த்தைகள்ல இல்லை, ஆனால் ஆழம் என்பது என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. அப்ப நினைத்து பாருங்கள், தண்டனுடைய வடிவத்தில் உச்சத்தை நரகம் என்ன செய்கிறது, சொல்கிறது. விசாலத்தை சொல்லலை, அதனுடைய அகலங்கள் என்ன செய்யலை, சொல்லப்படலை. ஆனால் ஆழத்தை பற்றி என்ன செய்கிறது குர்ஆன், அது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சத்தம் கேட்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இது 70 வருடங்களுக்கு முன்னால் நரகத்திலே என்ன போடப்பட்ட ஒரு, அதாவது கல், இப்போ தான் வந்து என்ன செய்யுது, அதனுடைய ஆழப்பகுதியை, நிலப்பகுதியை வந்து அடைந்திருக்கிறது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது ஒரு மனிதனுக்கு, அதாவது எப்பொழுதுமே ஒரு 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 வேதனையுடைய உச்சத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் இது. நரகத்துடைய ஒரு கல் அதனுடைய, அதாவது நிலத்தை அடைவதற்கு இவ்வளவு வேகமாக 70 வருடங்களை இந்த உலகத்திலே எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட ஒரு ஆழமாக என்ன செய்யும் இருக்குமென்று பாருங்க. எனவே நரகம் என்ற அந்த அந்த சிஃபத்தை சொல்லுகிற நேரத்தில் நரகத்தில் வந்து உலகம் என்ற வார்த்தை, உலகத்தை போல விசாலம் என்ற வார்த்தை, இவைகள் சொல்லப்படாமைக்கான காரணமே அதுவும் ஒரு தண்டனை. அந்த விசாலமின்மையும் என்ன, ஒரு தண்டனை என்ற ஒரு மனோபாவத்தை ஏற்படுத்துவதனால அந்த நரகம் சொர்க்கம் போன்ற ஒரு உலகம் போன்ற வார்த்தைகளோ அல்லது தண்டனைகளுடைய பல்வகைமையாக இருந்தாலும் அது எங்கெங்கே எப்படி எப்படி ஒரு பரவலாக நடக்கும் என்ற வார்த்தைகளோ நீங்கள் என்ன செய்ய முடியாது, காண முடியாது. தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்கும். நரகத்துடைய பொது சிஃபத்தாக என்ன, இந்த நெருப்பு, சூடு என்கின்ற ஒரு பகுதி சொல்லப்படும். இது நம்ம பிரதானமாக விளங்கி கொள்ள வேண்டும். சொர்க்கத்துடைய அதே, அதாவது முறை மேல நரகத்தை என்ன செய்யலாது, நம்ம பார்க்க முடியாது. ஒரு நெருடலான ஒரு அணுகுமுறையை தான் என்ன செய்கிறோம். முதலாவது என்னென்ன கம், முதலாவது என்ன என்று சொன்னால் கம். கம் என்று சொல்றது உள்ளத்தை வந்து அடைக்கக்கூடிய வேதனை. உள்ளத்தை வந்து அடைச்சி ஒரு 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 வேதனையும் ஒரு சோதனையும் நினைக்க நினைக்க மனிதனுடைய உள்ளம் என்ன செய்யும், அதாவது நெஞ்சு துடிக்க ஆரம்பிக்கும். நெஞ்சு துடிச்சு அந்த தொண்டை குழி வரைக்கும் என்ன செய்யும், அந்த பதட்டம் அடையும். அவனால் பேச முடியாது, அவனால் வந்து ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாது. ஏன்னா அந்த பயங்கரத்துடைய உச்சகட்டம் இருக்கும். இந்த கம், இந்த வேதனை ஏற்படுத்தக்கூடிய, இந்த மனக்கவலை ஏற்படுத்தக்கூடிய முழுமையான சிஃபத்தை நீங்கள் நரகத்துடைய விஷயத்தில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா நரகத்தை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக உங்களால் வந்து, அதாவது தொண்டை குழியை வந்து அடைக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு வேதனையை நீங்கள் நரகத்தில் என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. ஒரு சின்ன ஆறுதலுக்கான ஒரு பகுதியை கூட சொல்கிற நேரத்தில் கூட மனிதன் அதை ஆறுதல் என்று நினைக்காத வடிவத்தில் தான் வருது. இப்போ நரகத்திலே குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்கள் என்று ஒன்று சொல்லப்பட்டால் மனிதன் உள்ளத்தில் என்ன வரும், அந்த தண்டனையை நான் என்ன, ஏதாவது எனக்கு ஒரு பாவத்துக்கு தண்டனை கிடைப்பதாக இருந்தால் அந்த தண்டனை எனக்கு என்ன செய்யட்டும், கிடைச்சிட்டு போகட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று நினைக்கக்கூடிய இடங்களில் கூட அதை இஸ்லாம் உனக்கு அந்த மாதிரியான ஒரு மன ரீதியான ஒரு ரிலாக்ஸ் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது என்பதனால் அந்த தண்டனை கடுமையாக இஸ்லாம் சொல்லுது. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்திலே மிக குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கூட நமக்கு என்ன செய்யாது, ஒரு நிம்மதியும் ஒரு ஆறுதலோ மறைமுகமாக கூட என்ன செய்வதில்லை, வருவதில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தில் மிகவும் குறைவான தண்டனை அனுபவிக்கக்கூடியவருடைய செருப்பு நெருப்பால் என்ன செய்திருக்கும்,
ஆகியிருக்கும். அந்த நெருப்புடைய கொதிநிலை காரணமாக அவருடைய மூளை கொதிக்கும் என்றார். அவருடைய மூளை கொதிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்போ இது குறைவான தண்டனைன்னு நமக்கு சொல்லப்படுகிற நேரத்தில் மார்க்க ரீதியாக நீங்க பாருங்க, மனதுக்கு எந்த விதமான இடமும் கொடுக்காத அமைப்பில் சொல்லப்படுகிறது. மனதுக்கு ஒரு ஆறுதலோ எதுவோ கொடுக்க முடியாத அமைப்பில் சொல்லப்படுறதை பார்க்குறோம். இதுதான் நரகத்தை பற்றி குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய விதம். இதை நீங்க முதலாவது புரிஞ்சுக்கணும். நரகம் என்பது முதல் பண்பே என்னன்னு சொன்னால், நெருப்பால ஆனது என்கின்ற அவைகளோடு தண்டனைகள் சொல்லப்படுவது என்பது இருக்க, மற்ற எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மனதுடைய கவலையையும் மனதுடைய கம்மையும் வேதனையும் துன்பத்தையும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பில் தான் அது இருக்குமே தவிர, தொண்டைக்குழியை அடையக்கூடிய அமைப்பில் தான் அது இருக்குமே தவிர, அதில் நீங்கள் ஆறுதலான தண்டனை என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. அப்படியே நம்ம தேட போனால் கூட அதில் ஒரு துளியும் என்ன செய்யாது, கிடைக்காத அளவில் எதை எடுத்தாலும் சரி அதை விட்டு நம்ம தூரமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமையில தான் நரகம் சொல்லப்படும். நரகத்துடைய அதாவது அந்த சுவாலை, அதனுடைய அதாவது தீப்பிழம்புகள் நம்மளை காயப்படுத்தக்கூடிய அமைப்பிலானவைகள் எல்லாம் அதாவது 70 வருட தூரத்துக்கு கூட அடிக்கும் என்று சொல்லப்படக்கூடிய ஹதீஸில் நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம நரகத்தை நெருங்காமல் மிக தூரத்தில் நின்றாலும், இவ்வளவு தூரத்தில் நீங்கள் நடை தூரத்தில் நின்றீங்கன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு நடை தூரத்தில் நின்றீங்கன்னு சொன்னால், அவ்வளவு தூரத்தில் 70 வரை நடைன்னு வைங்க, அவ்வளவு தூரத்தில் அதனுடைய சுவாலைகள் உங்களை என்ன செய்யும், தாக்கும் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதனால தான் நரகத்துடைய ஆறுதலை பற்றி சொல்லப்படுகிற நேரத்தில் அவர்கள் நரகத்துடைய வாசனையை கூட உணர மாட்டார்கள், நரகத்துடைய தீப்பிழம்புடைய எதை காண மாட்டார்கள், நரகத்தை கண்ணால பார்க்க மாட்டார்கள். ஏன்னா பார்ப்பது ஒரு தண்டனை, வேதனை பார்ப்பது, வேதனை உணர்வது, வேதனை வரலாம் என்று பயப்படுவதெல்லாம் ஒரு தண்டனை. இந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், முதலாவது மனதில் நம்ம பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நரகத்துடைய பொது சிபத்தாக பொது பண்பாக எங்களுக்கு தண்டனையாக சொல்லப்பட்டதெல்லாம் நெருப்பு. அந்த நெருப்பாலான தண்டனையைத்தான் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்லக்கூடிய செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை இறைவன் என்று சொன்ன ஒரு வழிகட்ட ஷியாவுடைய பிரிவுக்கு நெருப்பால் என்ன செஞ்சிட்டாங்க, எரித்து தண்டனை கொடுத்தார்கள் ஒரு அறிவிப்பை நம்ம பார்க்குறோம். அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, நானாக இருந்தால் அந்த மாதிரி தண்டனை என்ன செய்திருக்க மாட்டேன், கொடுத்திருக்க மாட்டேன். ஏனென்றால் நெருப்பு அல்லாஹுக்குரியது, அதை கொண்டு அல்லாஹ் மாத்திரமே வேதனை செய்வான். அப்ப இந்த நரகத்துடைய தண்டனை நெருப்பாலானது, அதை கொண்டு வேதனை செய்கின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்பதே தண்டனைக்குரிய அடுத்த அடையாளமாக எது சொல்லப்படுது, நெருப்பு தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருப்பை பற்றி சொல்லுகிற நேரத்தில் கூட நரகத்துடைய நெருப்பு இந்த உலக நெருப்பை விட 70 மடங்கு என்ன அதிகமானது அப்படி என்ற வார்த்தை சொல்றது. அவருடைய சுடுநிலை அப்போ ஒரு சஹாபி சொல்றார், ஒரு துளி அதனுடைய ஒரு மடங்கே இந்த உலகத்துக்கு தண்டனைக்கு போதுமானது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது 70 மடங்கு என்ன செய்கிறது, அந்த நரகத்துடைய சூடு ஏற்றப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அதனை என்ன செய்திருக்கிறார், அந்த சூட்டுடைய தன்மை அல்லாஹு தஆலா ஏற்றி வைத்திருக்கிறான் அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு நரகம் ஒரு இறைவனது படைப்பு. இந்த உலகத்திலே பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி என்ன செய்கின்றன, செயல்படுகின்றன. அப்ப நரகம் இறைவனது படைப்பு. அந்த நரகத்துடைய கொதிநிலை பற்றி சொல்கிற நேரத்தில் அக்கல பஅதுஹா பஅதன், அக்கல பஅதி பஅதன் சொல்றது. நரகம் இறைவனிடத்தில் முறைப்படுகிறது, எனது சிலது சாப்பிட்டு விட்டது என்று. எனது சிலது சாப்பிட்டு விட்டது அப்படின்னா அந்த கொதிநிலை எப்படி வேகமாக இருக்குன்னு சொன்னா, எது கிடைத்தாலும் எரிக்கக்கூடிய நிலைமையில், அதாவது தீயை கூட அடுத்த தீ என்ன எரிக்கக்கூடிய நிலைமையில் ஒன்று கொண்டு என்ன வித்தியாசத்துடைய சூட்டோடு என்ன செய்கிறது இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்கிறோம். எனவே நரகத்துடைய தண்டனையுடைய இயல்பட்டு நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த சூடு என்கின்ற ஒரு பகுதி மனிதனை கரிக்கக்கூடிய ஒரு பகுதி தான் நரகத்துடைய எல்லா இடத்துலையும் சொல்லப்படும். இது நீங்க ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கான காரணங்கள் நான் சொல்றேன். நரகத்துடைய விசாலம் சொல்லப்படவில்லை, ஆழம் சொல்லப்படுகிறது. நரகம் என்றால் அது சூடு கொதிக்கக்கூடியது, அதன் ஊடாக தண்டனை என்பதுதான் நரகத்தை பற்றிய விஷயம். மற்ற தண்டனைகள் என்று சொல்லப்படுகின்றவைகள் ஏன், எதற்காக, அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு பகுதி. இதை நம்ம ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நரக தண்டனை பற்றி சொல்லப்படுகிற நேரத்தில் கூட பாவிகளுடைய தண்டனையை வரையறுக்கிற நேரத்தில் கூட அவர்களில் சிலரை நரகம் பாதம் வரை தீண்டி இருக்கும், அவர்கள் சிலரை முழங்கால் வரைக்கும் என்ன செய்திருக்கும், தீண்டி இருக்கும், இடுப்பு வரைக்கும் தீண்டி இருக்கும்.
மார்பு வரைக்கும் தீண்டி இருக்கும், முழுமையாகவும் என்ன செய்திருக்கும், தீண்டி இருக்கும். சுஜூது செய்தவர்களாக இருந்தால் அவளை நெத்திய தொழுகையுடைய இடங்களை என்ன செய்யாது, நரகம் தீண்டாது என்று வரக்கூடிய இடங்கள் தண்டனை எதை பத்தி, நெருப்பு. வழங்கிட்டா அந்த சூடு, அவைகள் தான் அதுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. அதே போல அதாவது ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை வந்து என்ன, அதாவது என்னது, அதாவது ஹுமம், அதாவது எரிந்து சாம்பல் கட்டியான நிலையில் உயிரோடு இருக்கிறாங்க, ஆனா எரிந்து சாம்பல் கட்டியான நிலையில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஒரு மனிதனுடைய நிலை இருக்கும் அப்படின்ற வார்த்தைகளை பார்க்கிறோம். இவள் எல்லாமே நரகம் என்ற ஒரு பகுதி தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லுகிற நேரத்தில் கூட இந்த தாய் இந்த பிள்ளையை இந்த நெருப்பிலே எரிவாள் என்று நினைக்கிறீர்களா, இல்லை அப்படி என்று சொன்ன நேரம் அல்லாஹு தஆலா இதை விட மிகவும் என்ன இரக்கமானவன் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதுல கூட எதை பேசப்படுகிறது, நெருப்பு அப்படின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராவது இஸ்லாத்துக்கு வந்து விட்டால், யாராவது பாவத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டால் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, வேற எந்த தண்டனையும் சொல்ல மாட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு மினன் நார், நெருப்பிலிருந்து இவரை காப்பாற்றி அல்லாஹ்வுக்கு என்ன எல்லா புகழும். அப்ப நம்ம அல்லாஹ்விடத்துல துஆ கேட்கிற நேரத்தில் அல்லாஹும் இன்னி அஊது பிக்க மினன் நார், நெருப்பிலிருந்து என்ன காப்பாற்றி விடு அப்படி என்றது. அல்லாஹ்வுடைய தண்டனைகள்ல மிக அதாவது கொடூரமான உச்சகட்டமான இதாக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுப்பது 70 மடங்கு பெரிதான அந்த நெருப்பை தான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்று நமக்கு சிந்திக்கிறதுக்கே போதுமானது. எனவே முதல் சிபத்து இதுதான், முதல் சிபத்தே அதனுடைய சூடும் அதனுடைய தன்மையும் தான். மற்றபடியான நரகத்துடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கவலையுடைய உச்சம் அதுல இருக்கும். நமக்கு அது நரகத்துடைய எந்த சிபத்து சொல்லப்பட்டாலும் சரி, வசதியும் ராகத்தும் நிம்மதியும் என்கின்ற ஒரு பகுதி உள்ளத்தின் ஒரு மூலையில் கூட ஏற்படாத வண்ணம் தான் நரகத்துடைய எல்லா தண்டனைகளும் என்ன செய்யப்படும், சொல்லப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது கட்டம். நரகத்துடைய சிபத்து என்று நமக்கு யாருக்காவது விளங்கப்படுத்த போவதாக இருந்தாலும், நம்ம மனதுக்கு சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும், நம்ம உணர்வதாக இருந்தாலும், உபதேசம் பண்ணுவதாக இருந்தாலும் அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சூட்டை தான் என்ன செய்கிறது, நரகம், தண்டனை, நெருப்பு என்று சொல்லப்படக்கூடியதை பார்க்கிறோம். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிற நேரத்தில் கூட அந்த நரகத்துக்கு நேர் எதிராகத்தானே அல்லாஹ் தஆலா சொல்வான், அந்த நரகத்துக்கு நேர் எதிராக சொல்லுவான். அதுல கூட அதிகமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நரகத்துல காணக்கூடிய அந்த சூடு இங்க என்ன செய்யாது, இங்க இருக்காது அப்படின்னு. அதனால அல்லாஹ் தஆலா என்னது, ஷம்ஸவல், அதாவது அவர்கள் அந்த சூரியனுடைய சூட்டையோ அந்த சூரியனையே சூட்டையோ என்ன வலசம் ஹரீரா அதிகமான குளிரையோ என்ன செய்ய மாட்டார்கள், அதாவது சொர்க்கத்திலே வந்து அவர்கள் காண மாட்டார்கள் அப்படின்ற செய்தியை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்ப அது என்ன சொல்லப்படுது, அங்கேயும் அந்த சூடும் அந்த பகுதி தான் சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது முதல் அம்சமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், நரகம் என்பது இந்த நெருப்பாலான ஒரு தண்டனை தான், அதுதான் நரகத்தை வியாபித்திருக்கும். அந்த நரக தண்டனையை பற்றித்தான், அதாவது நெருப்பு என்ற தண்டனை பற்றித்தான் குர்ஆனும் ஹதீஸும் பல இடங்களிலே சொல்லப்படுகிறது. ஏனைய தண்டனைகள் என்பது அடுத்த கட்டமாக சொல்லப்பட்டவைகள். எவ்வளவு பெரிய தண்டனை ஒருத்தர் அனுபவிச்சிட்டான் நரகத்தில், மற்ற தண்டனைகளை, நெருப்பு மாதிரி ஒரு தண்டனை இல்லை, நெருப்பாலான ஒரு தண்டனை என்ன இல்லை என்பதை பார்க்கிறோம். இந்த உலக தண்டனைகளிலே அறிஞர்கள் சொல்லக்கூடிய விஷயம் மிக மோசமானதும் மிக வேதனைக்குரியதும் மிக வலிக்குரியதும் என்றால் மூழ்கி இறத்தல். மூழ்கி ஒத்த இறந்து போறது இருக்க, இது இந்த உலக தண்டனைகளே என்ன மிக மிக கடுமையானது. ஏனென்றால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு மனிதன் அதாவது துடித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கூட அவனுக்கு மூச்சு விடுவதற்கோ ஏதோ ஒன்றுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வழி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் மூழ்குதல் என்பது அவன் அடைவர்ற இடமே அதுதான். மற்ற எல்லா விதமான தண்டனைகளை விட ஒத்தனை அழுத்தி வேறு விதமான முறையில் உயிர் போக வைத்தாலும் மூழ்கி இருத்தல் என்பது ஆக மோசமான தண்டனை. அதனால தான் அல்லாஹு தஆலா ஃபிரௌனுக்கு என்ன செய்தான், அந்த தண்டனை என்ன செய்தான், அதாவது கொடுத்தான். ஃபனபத்னாஹும் ஃபில் யம், அதாவது அவனை தூக்கி என்ன செய்தோம், எறிந்தோம். அக்ரக்னாஹும், அதாவது அவர்களை மூழ்கடித்தோம் என்று சொல்லக்கூடிய செய்தி அதனால தான். அதே போலதான் மூழ்கிறவர் ஷஹீத் என்ற ஒரு நிலையை அடைவதும் அதனால தான். ஏன்னா வேதனையுடைய உச்சகட்டம், ஒரு முஃமின் ஒரு மூழ்கி மரணிக்கிறார் என்றால் அவர் ஷஹீதுடைய நிலையை அடைவதும் எதனால, அதனுடைய அதனுடைய கோரம், அதனுடைய வேதனையுடைய உச்சத்தால் என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மறுமையை பொறுத்த வரைக்கும் தண்டனையுடைய உச்சம் எது அப்படின்னு சொன்னால் நெருப்பு. அதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரதானமான அம்சம். இரண்டாவது அன்புள்ள சகோதரர்களே, இந்த நரகத்துடைய விடயங்களை நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா, என்னென்ன பண்புகள் நரகத்தில் எக்ஸ்ட்ராவாக அதாவது மோசமான தண்டனைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது என்கின்ற இன்னொரு வடிவத்தை நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்னால, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும்
அதாவது ஒருவர் தண்டனையை அனுபவிக்கத்தான் செய்கிறார், வேதனையை அனுபவிக்கத்தான் செய்கிறார். எல்லா இடங்களிலும் என்ன மனிதனுக்கு வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் என்று வரத்தான் செய்கின்றன. இவைகளை பற்றி அதாபி என்ற வார்த்தை குர்ஆனில் பயன்படுத்தப்படுகிறது. மறுமையில் எப்படி நரகத்துக்கு அதாப் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதோ அதே போல இவைகளுக்கும் என்ன அதாபி என்ற வார்த்தை ஹதீஸ்களில் குர்ஆனில் பயன்படுத்தப்படுறதை பார்க்கிறோம். இதை எப்படி புரிந்து கொள்வது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அதாவது வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். வழங்கிட்டா? அப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா, அவர்களை நாம் என்ன செய்வோம்னா தூனல் அஸாபில் அக்பர். அப்ப நரக தண்டனை என்பது அஸாபுல் அக்பர், மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய தண்டனை. உலக தண்டனைகள் என்பது அஸாபுல் அத்னா, அதாவது குறைவான வேதனை என்று சொல்லப்படுறதை பார்க்கிறோம். எதனால இப்படி சொல்லப்படுகிறது? அதாவது அது அஸாபுல் அக்பர், இது அஸாபுல் அத்னா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அஸாபுல் அத்னான்னு சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இந்த உலகத்திலும் நரகத்துடைய வேதனைகளுடைய பகுதிகள் உண்டா? நரகத்துடைய வேதனைகளுடைய பகுதிகள் உண்டா? அல்லாஹ் தஆலா ஏன் அஸாபுல் அத்னா அஸாபுல் அக்பர் இதை நாங்கள் வலனுதீகன்னஹும், அதாவது நரகத்துக்கு சொல்லப்படக்கூடிய அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னது? ஃபதூகு, நீங்கள் அனுபவித்துக் கொள்ளுங்கள். ஸுக் அப்படி என்ற வார்த்தை, இந்த மாதிரியான அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்ற அதே வார்த்தை அல்லாஹ் தஆலா வலனுதீகன்னஹும், அவர்களுக்கு அனுபவிக்க செய்வோம்னு சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் மனிதன் காணக்கூடிய துன்பங்கள் நரகத்தின் ஒரு பகுதியாண்டு கேட்டார், மனிதன் அடையக்கூடிய கவலைகள், வேதனைகள், சோதனைகள் நரகத்தின் ஒரு பகுதியா என்று கேட்டால் எல்லாவற்றையும் அப்படி சொல்ல முடியாது விட்டாலும் பல விஷயங்களுக்கு இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்கிறது. பல விஷயங்களுக்கு நரகத்துடைய ஒரு பகுதியை நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். வேதனைகள் எல்லாம் நரகத்துடைய ஒரு பகுதி, சோதனைகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய தண்டனைகள் எல்லாம் நரகத்துடைய ஒரு பகுதி. எதனால என்றால் அதை அனுபவித்து நீங்கள் உணர்ந்து திருந்தி பெரிய தண்டனைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அகப்படக்கூடாது என்பதற்கான உணர்த்துதல் என்று புரியக்கூடிய அமைப்பிலான எல்லா விஷயத்தில் இல்லாது விட்டாலும் சில செய்திகள் உண்டு. இப்ப நரகத்தை பற்றி ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு சிபத்துக்கள்ல உண்டுதான், நரகத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய சிபத்துக்கள்ல உண்டுதான். நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம் என்னன்னா, இப்ப நெருப்பு நம்ம சொன்னோம், நரகம் முழுதுமே நெருப்புன்னு சொன்னோம், நரகம் முழுதுமே அதை கொண்டதுதான், நரகத்துடைய தண்டனைகள் எல்லாமே அதை கொண்டதுதான் சொன்னோம். இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால் ஜம்ஹரீர். ஜம்ஹரீர் என்று சொன்னால் தாங்க முடியாத குளிர். ஜம்ஹரீர் என்று சொன்னால் குளிருடைய உச்சம் ஒன்று இருந்தால் மனிதன் உயிர் போகக்கூடிய ஒரு உச்சம் இருக்குமே, அந்த மாதிரியான குளிருக்கு ஜம்ஹரீர். இதை சொர்க்கத்தில் நம்ம காண மாட்டோம். வலா ஜம்ஹரீரா ஷம்சம் வலா ஜம்ஹரீரா, அவர்கள் சூட்டையும் சூரியனையும் இந்த கடும் குளிரையும் என்ன செய்ய மாட்டார்கள், காண மாட்டார்கள். ஆனால் நரகத்தை அல்லாஹ் தஆலா நரகத்துடைய தண்டனைகளில் ஒன்றாக கடும் குளிரை வைத்திருக்கிறான். இப்போ ஒரு மனிதன் நெருப்பிலிருந்து தப்ப வேண்டும் என்று நினைக்க நேரத்தில் அவன் இதமான ஒரு இடத்தை தான் என்ன பார்ப்பான். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற நேரத்தில் நரகத்தில் அவர் வீசப்பட்ட நேரத்தில் அந்த நெருப்புக்கு என்ன கட்டளை, யானாரு கூனி பர்தன் வசலாமன், ரெண்டு இருக்கணும். நெருப்பே நீ குளிராகி விடுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லலை. குளிர்தல் என்பது தண்டனை. வெறும் குளிர்தலுக்குள் ஒரு மனிதன் நடுங்குவது என்பது என்ன, அது ஒரு தண்டனை. அதனால பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், சலாமன் என்றால் இதமாக சாந்தியாக, அதுல ஒரு என்ன எந்த விதமான பாதிப்புகளும் அற்ற முறையில் நீ குளிராகிவிடு. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். அப்படி என்றால் அந்த சூடு, அந்த குளிர் சாதாரண குளிராக இருக்க வேண்டும், அவரை பாதிக்காத குளிராக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அப்ப ஜம்ஹரீர் என்றது, ஜம்ஹரீர் அப்படி என்று சொல்றது என்ன என்று சொன்னால் அவனால நிம்மதியாக இருக்காமல் உயிர் விடக்கூடிய அமைப்பிலான என்ன செய்யும் ஒரு குளிராக இருக்கும். அதான் ஜம்ஹரீர். அப்படி அதை சொர்க்கவாதிகள் காண மாட்டார்கள், அதை சொர்க்கவாதிகள் காண மாட்டார்கள். நரகவாதிகள் அதை அடைவார்கள். எப்படி கடுமையான ஒரு என்ன அதாவது சூட்டை உணர்கிறார்களோ அதே போல சில நேரங்களில் அவர்கள் என்ன செய்வார்கள், இதை உணர்வார். இதை ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, நரகத்தில் இந்த ரெண்டும் இருக்கிறென்று சொல்லிட்டு நீங்கள் கோடை காலத்தில் காணக்கூடிய அதிக சூடு நரகத்தின் ஒரு மூச்சு காற்றில் உண்டு நாங்கள் சொல்றாங்க. கோடை காலத்தில் காணக்கூடிய அதிக சூடு மின் ஃபைஹி ஜஹன்னம், நரக நெருப்புடைய, அதாவது அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கும் இந்த உலகத்திற்குமான ஒரு தொடர்பு ரப்பு வச்சிருப்பானே.
மனிதனால் உணர முடியாத அல்லது பிசிக்கலி அவனால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வைத்திருப்பான் அல்லாஹ் தஆலா. அதில் ஒன்றுதான் நரகத்துடைய சூட்டைத்தான் நம்ம கோடை காலத்தில் அதோட ஒரு பகுதியை தான் நம்ம என்ன செய்கிறோம், உணர்கிறோம். மனிதனுக்கு அந்த உணர்வை தருவதற்காக காலநிலை மாற்றங்களின் ஊடாக அவன் அனுபவிக்கக்கூடிய அந்த வேதனை சோதனை என்பது நரகத்துடைய ஒரு பகுதி தான். அந்த உணர்வுக்கு தான் உங்களுக்கு தரப்படுகிறது. அடுத்தது, குளிர்காலத்தில் நீங்கள் காணக்கூடிய கடுமையான குளிரும் அந்த நரகத்துடைய ஒரு பகுதி தான் சொல்லலாம். இது ஹதீஸ். அப்போ இந்த நாங்கள் ரெண்டாவது என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த உலகத்துடைய பல தண்டனைகள் பல சோதனைகள் நரகத்துடைய பல கோடி அல்லது பல லட்சம் அல்லது பல ஆயிரம் வடிவங்கள்ல ஒரு பகுதி. அது நரகத்துக்கு ஒப்பிட முடியாது விட்டாலும் மனிதனுக்கு தாங்குகிற சக்திக்கு உட்பட அது தரப்படுகிறது. அதில் சிலர் இறந்தும் போகிறார்கள், சிலர் உயிரை விடுகிறார்கள், சிலர் பட்டினிக்குள்ளாகிறார்கள், சிலர் நோயுறுகிறார்கள். எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு சேர தரப்படுவது நரகம். அப்போ இந்த உலகத்தில் அது தரப்படுவதற்கான காரணத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். பெரிய தண்டனைக்கு போவதற்கு முன்னால சிறிய தண்டனைகளை அவர்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், கொடுக்கிறோம். இது முஃமின்களுக்கு எப்படி மாறும், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு அல்லது பாவிகளுக்கு எப்படி மாறும், இதையும் குர்ஆனும் சுன்னத்தும் எங்களுக்கு என்ன செய்கிறது, சொல்லுகிறது. மூமின்களுக்கு எதற்காக அது தரப்படுகிறது என்றால், அவர்கள் அதாவது அவர்களுடைய தவறுகள், அவர்களுடைய பிழைகள், அவர்கள் அதாவது சந்திக்கக்கூடிய அந்த மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள்லாம் இருக்குமே, இவைகளை அழிப்பதற்காக சொர்க்கத்தை அடையும் வரைக்கும், இந்த உலக வாழ்க்கையிலிருந்து அவன் சொர்க்கத்தை அடையும் வரைக்கும் முஃமின் வேதனைகளை சந்திச்சுக்கிட்டே தான் இருப்பான். சின்ன 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 வேதனைகளாக சந்தித்து கொண்டே இருப்பான். அந்த வேதனைகளுடைய உச்சகட்டத்தில் உண்டுதான் நரகத்திற்கு மேலால் சொர்க்கத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சராத், அந்த பாதை, அந்த பாலம். அதிலே ஒரு முஃமின் கடுமையான வேதனைகளோடு தான் என்ன செய்வான். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளோ ஈமான் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அந்த வேதனைகள் என்ன செய்யும், குறைவாக இருக்கும். மின்னல் வடிவத்தில் அந்த நரகத்தை கண்டு கொண்டு போறதெல்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்ததாக ஒரு இடத்துல அவன் என்ன செய்வான், நிறுத்தப்படுவான். இதை தாண்டிய பின்னால் ஒரு இடத்துல என்ன செய்வான், கன்தரா என்ற இடத்துல நிறுத்தப்படுவான். அங்க முஸ்லிம்களுக்கும் முஃமின்களுக்கும் இடையில நடந்த வழக்குகள் பிரச்சனைகள் எல்லாம் அங்கே தீர்க்கப்பட்டு உலகத்தின் சகோதரர்களாக உள்ளத்திலே குரோதங்கள் என்று அவர்கள் என்ன செய்வார்கள், சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவார்கள். சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டவருடைய வழக்கு விசாரிக்கப்படும். எல்லாரும் சொர்க்கவாதிகள் தீர்மானிக்கப்பட்டாச்சு. அங்க அந்த வழக்கு விசாரணை நடக்கும். அப்ப நம்மளுக்கு யோசனை வரும், இந்த வழக்கை இல்லாட்டி சொர்க்கம் என்று தீர்மானிக்கப்பட்டாச்சு, எல்லாம் ஓகே. அப்ப என்ன, அந்த இடத்துல விசாரணைக்கு தான் வேதனை. விசாரணை என்பது வேதனை. விசாரணை என்பது என்ன, வேதனை. அந்த வேதனைகளை அனுபவித்த பின்னால சகோதரர்களாக அவர்கள் என்ன செய்வார்கள், சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். அது வரைக்கும் ஏதோ ஒரு சோதனை அவனை சந்திச்சுக்கிட்டு இருக்குமா, இவைகள் எல்லாம் அவனுக்கு அந்த வேதனைகள் எல்லாம் அப்படியே அந்த பாவங்களை கழிப்பதற்காக தரப்படுகிறது. இதே ஒரு காஃபிராக இருந்தால் அல்லது ஒரு பாவியாக இருந்தால் அவன் உணர்ந்து திருந்துவதற்காக தரப்படுகிறது. உணர்ந்து திருந்துவதற்காக தரப்படுகிறது. யாருக்கு வேதனையை உணரக்கூடிய தன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லையோ, அல்லது மிகவும் நிம்மதியாக வாழக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்தானோ, புரிந்து கொள்ள வேண்டியதான், அவர் பாவத்தில் இருந்து கொண்டு அதையும் செய்வதற்கான ஒரு நிலை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தால் அல்லாஹ் தஆலா அவர் என்ன செய்கிறான், அதாவது இந்த உலகத்தில் தண்டிக்க விரும்பல. எல்லாம் என்ன, பாவத்தை அழிக்க விரும்பலாம், முழுமையாக சேர்த்து கொடுக்க நினைக்கிறான். ஏன்னா குர்ஆன் வசனத்தை நம்ம பார்க்கிறோம், அவர்களை சோதனைகளாலும் கஷ்டங்களாலும் நாம் பிடித்தோம், அவர்கள் பணிய வேண்டும் என்பதற்காக. அர்த்தம் என்ன, கஷ்டங்களை கொடுத்தது அவங்க திருந்த வேண்டும் என்பதற்காக. அவர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது வானங்கள் பூமியுடைய ரஹ்மத்துகளை அவர்களுக்கு திறந்து விட்டோம் என்றாலாம். ஞாபகப்படுத்தப்பட்டதை அவர்கள் மறந்த பொழுது வானங்கள் பூமியுடைய ரஹ்மத்துக்களை திறந்து விட்டோம் என்றான். அப்படின்னா என்ன, அல்லாஹ் தஆலா அந்த சோதனையை கொடுக்கிறது, தண்டனையை கொடுக்கிறது எதுக்குன்னா திருந்தி வர்றது. திருத்தத்துக்கு அல்லாஹ் தஆலா விரும்பலேண்டாம், அல்லது அந்த காலம் அவர்களுக்கு முடிந்து விட்டது என்றால் நல்லா என்ன செய்வான், கொட்டிக்கொண்டே இருப்பான். சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தித்ராஜ், படிப்படியாக அல்லாஹ் தஆலா பிடிப்பதென்றால் என்ன அப்படி என்று சொன்னா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்து விட்டு நன்றி செலுத்தக்கூடிய உணர்வையும் எடுத்து விட்டான் என்று சொன்னா அதான் படிப்படியாக பிடிப்பது. நல்லா கொடுத்துட்டான், ஆனா நன்றி சொல்ற உணர்வு அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கவில்லை. நன்றி சொல்றதுக்கு டைம் இல்லைன்னா அல்லாஹ் தஆலா அவரை படிப்படியாக என்ன செய்யறான், பிடித்து கொண்டிருக்கிறான் என்பது. எனவே அன்புள்ள சகோதரர்கள், இரண்டாவது என்ன புரிந்து கொள்ளணும்னா, இந்த உலகத்தில் சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இது நரகத்துடைய ஒரு பகுதி, அதாவது துன்பத்துடைய ஒரு பகுதி, வேதனையுடைய ஒரு பகுதி என்று சொன்ன பல ஹதீஸ்கள் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு கொண்டு சொன்னேன். இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தில் ஒரு முஃமின் சந்திக்கக்கூடியது இதுதான், இந்த வேதனை. நரகவாதிகள் கவலையால் உச்சமானவர்களாக இருப்பார்கள். இது இரண்டாவது முக்கியமான அம்சம். மூணாவது அந்த குளிருக்கு அடுத்ததா, அதாவது நரகவாதிகள் கவலையால் உச்சமானவர்களாக இருப்பார்கள். இப்போ இங்க கவலை வரும் போகும், துன்பம் வரும்
போகும். ஆனால் நரகவாதிகள் அப்படி அல்ல, அவர்கள் கவலையின் உச்சத்திலே இருப்பார்கள். கவலையின் உச்சத்தில் இருந்தால் தண்டனையுடைய வடிவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அன்புள்ள சகோதரர்களே. அதாவது ஒரு மனிதன் உடல் ரீதியாக ஒரு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் கொஞ்சம் ஒரு கோடியில் உண்டா பிரித்து மன ஆறுதல் கிடைச்சாலும் கூட அவனுக்கு ஓரளவு தாங்குகிற சக்தி வந்துடும். கோடியில் அதை உண்டாக பிரித்து அது கோடியை பிரித்து ஒரு பகுதி கிடைச்சுன்னு வைங்களேன், ஆறுதலுக்கு ஒரு வழி இருக்கணும் வைங்களேன், இதை தாங்குகிற சக்தி கொஞ்சம் இருக்குமா. உச்சகட்டமான வேதனை தாங்குகிற சக்தி என்ன செய்யும், அதுக்கான எந்த சான்ஸும் அல்லாஹ் வைக்கல. அந்த அதாவது இது நம்ம மூணாவது தெரிந்து கொள்ள வேண்டியது ஹம் ஹசன் விளங்கிட்ட. அதனால சொர்க்கவாதிகள் என்ன சொல்வார்கள் என்றா, சொர்க்கத்துக்கு நுழைய நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன, எங்களை விட்டு கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கு என்ன எல்லா போனும். உலகம் ஒரு கவலை, உலகம் ஒரு கவலை, அந்த கவலையை போக்கி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன், அவர்கள் மீது அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சொர்க்கத்துடைய வாக்கு இது. கவலைப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். நரகவாதிகளோட வேலை என்ன, கவலை வேதனை, அதை நினைச்சு 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 உருகுவது. அது சாதாரணமானதாக இருக்காது. ஏன் சாதாரணமானதாக இருக்காது, அந்த கவலையுடைய வடிவங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு உட்கார்ந்திருக்கிறான். அவங்க ஒரு கேட்கறதுக்கு ஒருவர் வாராரு, அவருக்கு ஒரு தீனாரோ ஒரு திர்ஹமோ கொடுத்துடுறாரு. கொடுத்த உடனே பக்கத்தில் இருந்த வேலைக்காரர் சொல்றாரு, தகப்பல் அல்லாஹு மின்க், அல்லாஹ் உங்களிடமிருந்து என்ன செய்யட்டும், அங்கீகரிக்கட்டும் என்றார். இப்னு உமர் பல ஜிஹாதுகள் பல யுத்தங்கள் கலந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒரு மிக முக்கியமான தோழர்கள் ஒருவர். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்திய காலத்தில் நடக்குது. எவ்வளவு அமல்களை முற்படுத்தியிருப்பாங்க, எவ்வளவு அமல்களை முற்படுத்தியிருப்பாங்க. இவர் சொல்றாரு, தகப்பல் அல்லாஹு மின்க், அல்லாஹு தஆலா உங்களிடமிருந்து அங்கீகரிப்பானாகன்னு சொன்ன உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவங்களுக்கு கண்ணால் கண்ணீர் மேய்ச்சிட்டு. அப்போ அவர் சொல்றாரு, வல்லாஹி லவ் அலிம்து அன் அல்லாஹ் தகப்பல மின்னி தீனாரன் அவ் திர்ஹமன் அவ் ஸலாத்தன் அவ் சியாமன் அவ் சதகத்தன் லா அஹ்பப்துல் மௌத் இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹு தஆலா என்னிடமிருந்து ஒரு தொழுகை, ஒரு நோன்பு, ஒரு சதகா, இதை ஒரு திர்ஹம், இதை ஏற்றுக்கொண்டானே எனக்கு தெரிந்து விட்டான். ஒரு திர்ஹத்தை, ஒரு தொழுகையை, ஒரு நோன்பை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொண்டானே எனக்கு தெரிந்து விட்டால் நான் மரணத்தை விரும்பி இருப்பேன். ஏன் தெரியுமா, அல்லாஹு தாலா இறையச்சம் உடையவர்களிடம் இருந்து தான் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹு தாலா அங்கீகரிச்சிட்டானா நான் இறையச்சம் உள்ளவன் என்னது அர்த்தம். அப்போ இந்த ஒன்றை அல்லாஹு தாலா அங்கீகரித்தான்ன்றது எனக்கு தெரியாது. ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் ஒரு முஃமின் எப்படி ஒரு முஃமின் அச்சமற்று இருப்பான்னு கேட்கிறாங்க. அவன் செய்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. அவன் செய்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியும். அவன் செய்த தீமைகள் எழுதப்பட்டதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் செய்த தீமைகள் எழுதப்பட்டது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் செய்த நன்மைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையான்னு தெரியாது. எப்படி என்ன, அதாவது மௌனம், ஒரு மூமின் அச்சமிட்டு இருப்பதை என்ன செய்கிறாங்க, ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி கேட்குறான். இந்த கவலை இருக்குது, அதாவது ஒரு மனிதன் இதற்குள்ள போன பின்னால் அந்த நரகத்திற்குள்ள போகிற அந்த நேரம், அந்த கவலை, அந்த வேதனையுடைய உச்சம் என்ன அப்படின்னு சொன்னால் பல விதங்கள் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டி கொண்டிருக்கிறான். இப்போ இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தீனாருக்கு திர்ஹத்துக்கு சொன்னாங்க தானே, நரகவாதிகளுடைய உச்சகட்ட ஆசையாக இது இருக்கும். ஒரு மனிதன் உச்சமான துன்பத்தில் இருந்தால் மினிமமான ஆசை வைப்பான். துன்பமும் வேதனையும் அதிகரிக்க 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 அவன் ஆசையுடைய லெவல் அது குறைஞ்சி 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 இதுக்கு போகும். சும்மா சிம்பிளாக நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம ஒரு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு சூழலில் இருக்கிறோம். இப்படியான சூழ்நிலை இருக்க எங்களோட ஆசைகள் வளர்ந்து கொண்டே போகும். எங்களோட ஆசைகள் வளர்ந்து அது வேணும் இது வேணும் வளர்ந்துக்கிட்டே போகும். திடீரென ஒரு கலவர சூழல், நம்மளோட உயிர்களை பாதுகாக்க முடியாத சூழல், இருப்பை பாதுகாக்க முடியாத சூழல், குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சூழல் வந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஃபஸ்ட்டாக நினைக்கக்கூடிய தெரியுமா, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு இடம், இதுதான் நம்ம நினைப்போம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நரகத்துடைய தண்டனைகள் இது எவ்வளோ வேதனையானது அப்படின்னு சொல்லி ஒரு இதோட சம்மந்தப்படாத உதாரணமாக இருந்தால் அது உச்சத்தை நீங்கள் விளங்கி கொள்றதுக்கான இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சில சகோதரர்கள் காட்டுக்குள்ளே அந்த வேட்டையாடுறதுக்கெல்லாம் போவாங்களே, அப்படி போன நேரத்தில் ஒரு சகோதரர் மலஜலம் கழிக்கிறதுக்காக போகிறாங்க. போன நேரத்தில் அவருக்கு என்ன, அதாவது வழி மாறிட்டு, பெரும் கொண்ட காடு, சரியா, வழி மாறிட்டு ரிட்டர்ன் வர கிடைக்கல. அப்போது வனவிலங்குகள்லாம் வாழக்கூடிய ஒரு காடு, ரிட்டர்ன் வர அவருக்கு கிடைக்கல. இவர் வரலையேன்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கு முழுசாக தேடினாலும் அவர் கிடைக்கல. அவர் எப்படி போய்கிறாருன்னா, வந்த திசைக்கு நேர் எதிரான திசையெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு, பயணம் செஞ்சுட்டு ஈவினிங் ஆக ஆக என்ன நடக்கும், வனவிலங்குகளோட நடமாட்டங்கள் என்ன செஞ்சிடும், வர ஆரம்பிச்சிடும்.
அப்போ வேட்டையாடி அவர் என்ன செய்யலாம், கொல்லப்படலாம் என்ற ஒரு நிலைமை வந்துட்டு. அப்போது இவரை தேடி தேடி போய் அடுத்த நாள் பகலுடைய நேரம், அதாவது அந்த வன பாதுகாவலர்கள் இருப்பாங்களே, அந்த காட்டுக்கண்டு பொறுப்புள்ளவங்க, அவங்களோட எல்லாம் போய் தேடி ஒரு இடத்துல அவர் ஒரு மரத்தில் சாஞ்சி உட்கார்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறாங்க. அடுத்த நாள் பகல் நேரம், சரியா? இப்போ வசதியின் காரணமாகத்தான் இதுக்கெல்லாம் போனது. இப்போ எல்லாரும் தேடி அங்கே போன அவர் முதலாவது தண்ணி கேட்குறாரு, தண்ணி கொஞ்சம் தாங்கன்றார். இப்போ தண்ணி எடுத்து குடித்த பிறகு அவரை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எல்லாம் செஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு சிச்சுவேஷனை பற்றி அவங்க பேசுவாங்களே, பேசி கேட்கக்குள்ள எப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்றான். எனக்கு இந்த உலகத்தில் உச்சகட்டமாக ஆசை என்னது, எனக்கு குடும்பத்தோடு வைக்கணும், அவ்வளோதான். எனக்கு வேற எந்த ஆசையும் அந்த இடத்துல அல்லாட்ட நான் கேட்ட ஒரே துவா, எனக்கு இந்த உலகத்தில் வேற ஒன்றும் எனக்கு வேணாம், இனி எதையுமே எனக்கு தராது, எனக்கு தேவை நான் என் குடும்பத்தோட போய் என்ன செஞ்சிடணும், சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் எந்த கஷ்டத்தையும் சுமக்கிறதுக்கு நான் ரெடி, எந்த துன்பத்தையும் நான் சுமக்க ரெடி, என்னை இங்கிருந்து என்ன செஞ்சிரு எடுத்துருன்றார். நினச்சி பாருங்க, வசதியுடைய உச்சகட்டத்தில் தான் அந்த இடங்களுக்கு போனாங்க. ஆனால் துன்பத்துடைய உச்சகட்டம் வருகின்ற பொழுது மனிதனுடைய ஆசையுடைய லெவல் என்ன செய்யும், இறங்கிக் கொண்டே போகும். நரகவாசிகள் சொர்க்கவாசிகள்கிட்ட அதிகம் ஆசைப்படக்கூடிய உச்சகட்டமான ஆசை என்னன்னு கேட்ட பொழுது சொன்னாங்க, என்னன்னு சொன்னால் தண்ணீர், கொஞ்சம் தண்ணி வேணும், அவ்வளோதான். இதுதான் நரகவாதிகளுடைய உச்சகட்ட எதிர்பார்ப்பாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன் அதை சொல்லி காட்டுகிறான். சொர்க்கவாதிகளை பார்த்து நரகவாதிகள் கேட்பார்கள், அன் அஃபீது அலைனா மினல் மா, தண்ணிலிருந்து கொஞ்சம் எங்களுக்கு ஊற்றி விடுங்கள் என்று சொல்வார். சொர்க்கம் கொடுப்பதற்கு எல்லாமே உண்டு, அதில் எங்களோட உறவுகள் கூட இருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்ற வேணும். நம்ம நரகம் போவதை விட்டும் எங்களோட உறவுகள், சொந்தங்கள், நம் யாருக்கு உழைத்தோமோ, ஹராமாகலாம் உழைச்சி கொடுத்தோமோ, பிரிஞ்செல்லாம் உழைச்சோமோ, அவர்கள் சிலவேளை மன்னிக்கப்பட்ட சொர்க்கவாதிகளாக இருக்கலாம். சொர்க்கத்தில் கொடுப்பதற்கு அவர்களுக்கு இந்த பூமியும் அதை விட 10 மடங்கும் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும். அவங்ககிட்ட நம்ம கேட்கறது ஒன்றே உண்டு தான், வற்றாத அவர்களுடைய நீரிலிருந்து, மதுரமான அந்த நீரிலிருந்து ஒரே ஒரு கொஞ்சம், அதாவது இதில் கூட கேட்கல, ஊற்றி விடுங்கள் என்று கேட்பார்கள். அங்கிருந்து என்ன பதில் வருமெண்டா, அதாவது அல்லாஹு தாலா இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹு தாலா அதாவது அது ரெண்டையும் அல்லாஹு தாலா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான், உங்களுக்கு தந்ததுலேருந்து அல்லது தண்ணியிலிருந்து ஊற்றுங்கன்னு சொல்லுவாங்க, அது ரெண்டையும் அல்லாஹு தாலா காஃபிர்களுக்கு ஹராமாக்கி விட்டான்னு பதில் அவர்களுக்கு என்ன செய்யப்படும், சொல்லப்படும். என்றால் நினைத்து பாருங்கள், ஆசையுடைய லெவல் எப்படி குறையுதுன்னு, ஆசையுடைய லெவல் எப்படி குறையுது. இதுதான் வேதனையுடைய உச்சம், வேதனையுடைய உச்சம். நரகவாதிகள் அவ்வளவு தண்டனைக்கு மத்தியிலும் அவர்கள் ட்ரை பண்ணக்கூடிய உச்சமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, பேசுறதுக்கான ஒரு ஆறுதல், பேசுறதுக்கான ஒரு ஆறுதல் தேடுவார்கள். ஏன்னா அந்த நேரம் தண்டனை அனுபவிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த தண்டனை இன்னொரு இடத்துல நம்ம சொல்றோம்னு வைங்களேன், அது மனசுல உள்ள என்ன ஒரு கோடி மடங்குல உண்டையாக நரகத்தை என்ன செய்யலாம், குறைக்கலாம் என்று ஆசை வைப்பார்கள். அந்த வேதனை உச்சகட்டத்தில் அவர்கள் பேசுறதுக்கு யாரும் கிடைப்பாங்களா, எல்லாருமே கவலையில் இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பார்கள். அப்போ அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக முயற்சி எடுப்பார்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக முயற்சி எடுப்பார்கள். யார் மூலம், மாலிக், விளங்கிட்டா, நரகத்துடைய பொறுப்பாளராக அல்லாஹ் நியமித்திருப்பான். அவ்வளவு பெரிய நரகத்துக்கு யார் பொறுப்பு, அவர் தான். அவரிடத்திலே இறைவனிடத்தில் சொல்ல முடியுமா, எங்களுக்கு ஒரு முடிவை எந்த இடத்துல என்ன, அதாவது சொல்லுவது, அதாவது இதோட முடிஞ்சுது அப்படின்னு எங்களை அழித்து விடுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்வதற்கோ என்னுடைய பேச முடியுமான்னு இறைவனிடத்திலிருந்து பதில் சொல்லப்படும். அதாவது வலா துக்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன், இதிலேயே நீங்கள் இழிவடைந்து விடுங்கள், என்னோடு பேச வேண்டாம். இந்த வார்த்தை நினைச்சு வலா துகல்லிமூன், என்னோடு பேச வேண்டாம் என்ற வார்த்தை போல ஒரு உலக தண்டனையோடு எதுவும் இருக்காது. வலா துகல்லிமூன், அதாவது என்னோடு பேச, அந்த இடத்துல பேச முடிந்த ஒரே, அதாவது அந்த இடத்துல நம்ம ரஹ்மத்தை நாட முடிந்த ஒரே இடம் எது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய கட்டளை என்னன்னு சொன்னால் வலா துகல்லிமூன், என்னோடு நீங்கள் பேச வேண்டாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன, எனது அடியார்களில் சிலர் என்னை வணங்கி கொண்டிருந்தார்கள், என்னை அழைத்து கொண்டிருந்தார்கள், அவர்களை நீங்கள் பரிகாசமாக எடுத்துக்கொண்டீர்கள்னு சொல்லுவாங்க அவர்கள். அப்ப தண்டனையுடைய பல மடங்குக்கு காரணம் நீ நல்லவனாக வாழாதது மட்டுமல்ல, நல்லவர்களை நீ செய்த அநியாயங்கள், அவர்களை நீ அதாவது நிந்தித்த விஷயங்கள், அதை நகைச்சுவையாக பேசிய விஷயங்கள், இது அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுவான். அப்போ நினைச்சு பாருங்க, வாதிப்பார்கள். அப்ப அல்லாஹ் தாலா சொல்லுவான், லா தஹ்தஸிமு லதைய வகத் கத்தம்து இலைக்கும் பில் வாஹித், என்னிடத்தில் விவாதம் செய்ய வேண்டாம், என்னிடத்தில் என்ன செய்ய வேண்டாம், விவாதம் செய்ய வேண்டாம், உங்களுக்குரிய அனைத்து எச்சரிக்கைகளையும் நான் உங்களுக்கு முற்படுத்தி விட்டேன், எல்லாமே என்ன உங்களுக்கு தந்துட்டேன் என்று சொல்லப்படும். அல்லாஹ் தாலா பேசுகிற நேரத்தில் கூட கேட்பான், நரகத்தில் நிரந்தரமாக தங்கக்கூடியவர்களை பார்த்து கேட்பான், நான் உன்னிடத்தில் என்ன கேட்டிருந்தேன், இந்த உலகத்தில்
என்னை மட்டும் வணங்கணும், என் அல்லாதவர்களை வேறு வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அதை நீ செஞ்சியா? அதை நீ என்ன செய்யலை? செய்யவில்லை. இதுதான் உனக்கு நான் கேட்டிருந்தது, அதை கூட நீ என்ன செய்யலை? செய்யலைன்னு சொல்லப்படும் என்பதை பார்க்குறோம். அன்புள்ள, இது நரகத்துக்குள்ள போடப்படும் வரைக்கும், போடுவர்கிற நேரத்தில் மலக்குமார்கள் கேட்பார்கள், உங்களுக்கு தூதர்மார் வரலையாண்டு. அந்த வேதனையோட உச்சத்தை பாருங்க. உங்களுக்கு தூதர்மார் வரலையா, உங்களுக்கு எச்சரிக்கலையா என்று சொல்லப்படும். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொல்றான். எனவே பேசுறதுக்கான சந்தர்ப்பம் நரகத்தில் போடும் வரைக்கும் இருக்கும். ஆனால் போடப்பட்ட பின்னால வலா துகல்லிமு, என்னோட என்ன செய்ய வேண்டாம், பேச வேண்டாம்டா. வேற யாராலும் அந்த இடத்துல அவர் ரிலீஸ் ஆகலாம். வேற எப்படி ரிலீஸ் ஆகலாம்? எந்த அடிப்படையில் நான் எங்கே இருக்கிறேன், எதனால் இருக்கிறேன், இவ்வளோ காலத்துக்கு எப்படி இருப்பேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? இதுவும் அல்லாஹ் தஆலா அதாவது நரகத்தை பற்றி சொல்லுகின்ற வேதனைகளில், கவலைகளில் உச்சமானது ரப்பு எங்களோட பேசாமல் போகிறது. நம்ம அதாவது செய்த பாவங்கள், செய்த அதாவது தவறுகளால் இறைவன் எங்களோடு பேசாமல் போகக்கூடிய விஷயம் இருக்குது. அதாவது ஒன்றில் அல்லாஹ் தஆலா நிரந்தர நரகம் என்றால் நிரந்தரமாக என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். தற்காலிக நரகம் என்றால் அதுவரை காலம் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய போவதில்லை? பேச போவதில்லை என்றால் அது எவ்வளோ பெரிய வேதனை. அந்த குறிப்பிட்ட காலம் எது என்று எங்களுக்கு என்ன தெரியாமல் இருப்பது எவ்வளோ பெரிய. இன்றைக்கு நம்ம சின்ன 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 வேதனைக்கெல்லாம் யாரோட பேசுகிறோம்? அல்லாஹ்வோட பேசுகிறோம், அல்லாஹ்வோட அழுகிறோம். யாழ் அதை நீக்கிறு, இதை நீக்கிறு, அதை இல்லாமாக்கிறேன். ரப்ப என்ன செய்கிறான்? அவர்களை விட்டு ஃபயக்ஷிஃபு அன்ஹுமுஸ்ஸு, அவர்களை விட்டு என்ன அந்த தீங்கி அல்லாஹ் தஆலா நீக்குகிறான். ஆனால் மறுமையில் அவனே நேரடியாக கொடுக்கக்கூடிய தண்டனை எங்களுக்கு பேச முடியாத ஒரு கட்டம் இருக்குமா இருந்தால் எப்படி இருக்கும்? நாலாவது என்ன என்ற நரகத்துடைய அம்சத்தில், அதாவது அவர்கள் இந்த உச்சகட்ட வேதனையிலையும் கவலையிலையும் துன்பத்திலையும் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆறுதல் ஏதாவது கிடைக்குமா? இப்போ இறைவன் வந்து இவர்களோடு பேசவில்லை. அப்போ இறைவன் ஏதாவது ஒரு எங்களுக்கு சார்பான ஒரு நல்ல ஒரு நிலை வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு மனிதனுக்கு வரக்கூடாதானே? அதனால் நாலாவது சொல்லப்படுகிற நரகத்தின் வேதனை அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நரகத்துடைய சிபத்துக்கள் உண்டு. அவர் வேதனையில் இருப்பார், துன்பத்தில் இருப்பார், இறைவன் பேச மாட்டான். ஆனால் ஒரு இறைவனிடத்திலிருந்து பதில் வராமை, இறைவனது மௌனம் நமக்கு ஆறுதல் அப்படின்னு பார்த்தா இல்லை. அவர்களுக்கு என்ன சொல்லப்படும் என்று சொன்னால், அந்த வேதனை வந்து இரட்டிப்பாக்கப்படும். யுதாஅஃபு லஹுல் அஸாப், அவருக்கு வேதனை இரட்டிப்பாக்கப்படும், வேதனை அதிகரிக்கப்படும் என்ற வார்த்தை வருது. அப்படின்னா அந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது? வேதனையுடைய லெவல் அதிகரித்து கொண்டுதான் இருக்குமே தவிர அது குறையக்கூடிய நிலையில் என்ன செய்யாது? இருக்காது. என்றால் அது சோதனை. அந்த பலம், அந்த அந்த நினைத்து பார்க்கக்கூடிய அந்த ஆறுதலுக்கான எந்த வழியும் இல்லாமல் என்பது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரிய நினைச்சு பாருங்க. ஒரு மனிதனால அந்த ஒரு ஆறுதலை கூட அவனுக்கு அடைய முடியாது. சரி, இறைவன் நமக்கு ஆறுதல் வழங்குகிறான் என்ற நிலையை கூட அவனால் என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது என்ற உச்சகட்ட துன்பத்தை இதில் பார்க்குறோம். அப்போ இந்த ஆரம்ப 4 விஷயங்களை பாருங்க. நெருப்பு என்ற தண்டனை, குளிர், அதாவது இந்த உலகத்துடைய உச்சகட்ட குளிர் என்ற பொதுவான அந்த தண்டனை, கவலையின் உச்சம், பேச முடியாமை, வேதனை, இவைகள் சூழ்ந்த ஒரு சூழல். 4வது என்ன அப்படி என்று சொன்னால் தண்டனையுடைய இரட்டிப்பு, அதிகரிப்பு. எந்த அளவுக்கு அதிகரிப்பண்டாது? சிலர் அதாவது அல்லாஹ் தஆலா சொல்ற வெளியேற முயற்சி எடுப்பார்கள். அதில் இருந்து நரகத்திலிருந்து அதிலிருந்து வெளியேற முயற்சி எடுப்பார்கள். உஈது ஃபிஹா, திருப்பி அவர்கள் என்ன அதிலே தள்ளப்படுவார்கள், அதிலே தள்ளப்படுவார்கள் வருது. இந்த 4வது இந்த சிஃபத்துக்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். நரகத்துடைய வேதனை, நரகத்துடைய அம்சம் என்றது எவ்வளவு ஆழம். நம்ம நினைக்காத வடிவங்களாக நரகத்தில் இருக்குது. நம்ம வந்து இப்போ விளங்கப்படுத்தி உணரக்கூடிய இந்த மனவேதனைகள், சோதனைகள் இருக்குதானே, இதைவிட மோசமான வடிவங்கள் எல்லாம் நரகத்தில் என்ன இருப்பது நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். 5வது அன்புள்ள சகோதரர்களே, இந்த நரகத்தின் சப்ஜெக்டில் சொல்லப்படுறதுக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது வெளிரங்க ரீதியான அடையாளங்கள், அதாவது மேலோட்டமான அடையாளங்களும் வெளிரங்க ரீதியான அடையாளங்கள் தான் இங்கே நான் சொல்கிறேன். நரகத்துடைய ஒவ்வொரு விஷயத்துக்குமான தண்டனை என்று அது கட்டாயம் தனியாக பேசப்பட வேண்டும். இது பொதுவான சிபத்துக்களை நம்ம தெரியும் என்பதனால அதிகமாக நம்மளை வந்து நரகத்தில் நடக்கக்கூடிய பேச்சு என்ன, அதிகமாக நரகத்தில் நடக்கக்கூடிய பேச்சு என்ன, அதான தண்டனைக்கான காரணமாக இருக்கும், அதுதானே விளக்கமாக இருக்கும் என்று நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுபஹானல்லாஹ், அதுதான் நம்ம இந்த உலகத்தில் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளோடு உள்ள நட்பு, இதை பற்றி தான் பேசப்படும். நம்ம நரகத்துக்கு வந்ததுக்கான காரணம், நம்ம நரகத்துக்கு வந்ததான காரணம் இதுதான் அங்கே பேசப்படும். நரகவாதிகளுடைய பேச்சாகவும் அவர்கள் வேதனையை வெளிப்படுத்துகின்ற விஷயமாகவும் எது இருக்குமெண்டா, இதை கெடுத்து இந்த இடத்திற்கு நான் வந்த அந்த நரகத்துடைய அம்சம்தான் பேசப்படும். சொர்க்கவாதிகளுடைய
சொர்க்கத்துக்கான காரணத்தை பேசுகிற நேரத்தில் குர்ஆன் பேசக்கூடிய விஷயத்தை பாருங்க. அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதஸாஅலூன். சொர்க்கவாதிகள் ஒருவருக்கொருவர் என்ன பேசிக்கொள்வார்கள். அப்போ சொல்லுவான், கால காயிலும் மின்ஹும் இன்னி கானலி கரீன். சொர்க்கவாதி சொல்லுவார், அவர் பேசுகிற சந்தர்ப்பத்தில் பேச்சுடைய தலைப்பை பாருங்க, எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். சொர்க்கவாதி சொல்வார், எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். யகூலு இன்னக லமினல் முசத்திகீன், நீ இதெல்லாத்தையும் உண்மைப்படுத்துறியா அப்படின்னு என்னிடத்துல கேட்டான். இந்த உலகத்தில் இருக்கிற நேரத்தில் இந்த மர்ம, இந்த நரகம், இந்த சொர்க்கம், இறைவன், விசாரணை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ உண்மைப்படுத்துகிறாயா, இந்த இஸ்லாத்தை உண்மைப்படுத்துகின்றவனா நீ என்று என்னிடத்திலே கேட்டான். இப்போ பாருங்க, நம்ம ஒரு நல்ல அக்கீதாவில் இருப்போம், நல்ல தெளிவில் இருப்போம், நல்ல ஒரு விளக்கத்தில் இருப்போம். அல்லாஹு தாலா இயல்பாக தந்திருப்பான், அதனால் இபாதத் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த சிந்தனை முதலாக போடுறது யார்? பக்கத்தில் உள்ளவர். சோதனை நேரத்திலோ அல்லது இன்பத்தின் உச்சத்துடைய நேரத்தில் இதை என்ன செய்வான்? போட்டுருவான். சில நேரத்தில் எங்கள்கிட்ட எடுப்படாது, சில நேரத்தில் அது என்ன செய்யும், ஒரு ஓரமாக அது வந்து என்ன செஞ்சிடும், எங்கள்கிட்ட ஈமான் அரிச்சிடும். அப்படி சொல்லுவான். இதா எப்படி கேட்குறான்னா, இதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் இன்னா லமதீனூன், நாங்கள் மரணித்து நாங்கள் எலும்புகளாகவும் மண்ணாகவும் மாறிய பின்னால் நாங்கள் விசாரிக்கப்படுவோமா? அல்லாஹ்விடத்தில் நாங்கள் விசாரிக்கப்படுவோமா? நாங்கள் பொறுப்பு, அதாவது எங்கள் பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவோமா என்று என்னிடத்தில் என்ன செஞ்சான் கேட்டான். கேட்குற நேரத்தை எப்படி கேட்குறான்? எலும்பாகவும் மண்ணாகவும் மாறிய பின்னால் இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்டான். இப்போ இது நடந்துதான். கால ஹல் அன்தும் முத்தலிஊன், அங்கே கேட்கப்படும், பார்க்குறீங்களா நீங்கள், அவர் எங்கேன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? உங்கள்கிட்ட அப்படி கேட்டாரே, அவர் எங்கேன்னு நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்கப்படும். ஃபத்தல, அவர் பார்ப்பார். ஃபரஆஹு ஃபீ ஸவாஇல் ஜஹீம், நரகத்திலே அவரை காண்பார். அந்த விசாரித்தவரை, இந்த மாதிரி சிந்தனையை சொன்னவரை, அவரை நரகத்திலே அவர் என்ன செய்வார்? காண்பார். கால தல்லாஹி இன் கித்தல துர்தீன், இவர் சொல்லுவார், என்னை வழிகெடுப்பதற்கான உச்சத்தை நீ அடைந்திருந்தாய், என்னை கொஞ்சத்தில் என்ன செஞ்சிருப்பாய், நீயும் என்னையும் வழிகெடுத்து ஒரு தவறான ஒரு பாதைக்கு என்ன செஞ்சிருப்பாய், நீ சேர்த்திருப்பாய். வலவுலா நிஅமத்து ரப்பி, எனது இறைவனுடைய நிஅமத் இல்லை என்றால், எனது இறைவனுடைய நிஅமத் இல்லை என்றால் லகுன்து மினல் முஹ்தரீன், நானும் இந்த நரகத்திற்குள் அழைக்கப்பட்டவர்களில் ஒருவனாக இருந்திருப்பேன். நீ போட்ட சிந்தனை, நீ போட்ட விளக்கம், நீ சொன்ன வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய நிஅமத் இல்லை என்றால் நானும் உன்னோடு என்ன செஞ்சிருப்பேன், நரகத்திலே இருந்திருப்பேன். அஃபமா நஹ்னு பிமையிதீன், அதாவது இல்லா மௌத்தத்தனல் ஊலா வமா நஹ்னு பிமுஅத்தபீன் என்ற அந்த வார்த்தைகள் அதுக்கு அடுத்து சொல்லப்படுகிறது. அதாவது இதில் என்ன முக்கியம்டா, இவர் சொல்றார், சொர்க்கத்துக்கு வந்த பின்னால கூட அவர் என்ன சொல்றாருண்டா, என்ன வார்த்தை, அதாவது இன் கித்தல துர்தீன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னை வழிகெடுக்க நீ நெருங்கி விட்டாய், அந்த அளவுக்கு நெருக்கத்துக்கு நீ வந்துட்டாய். அதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நிஅமத்தால நான் என்ன செஞ்சேன், தப்பினேன் என்றால் மனிதனுடைய சிந்தனை போராட்டத்தை அல்லாஹு தாலா சொல்றான். இதில் மனிதன் காணாத ஒன்றை நம்பிக்கிறான். நண்பர்களால் வழிகெடுக்கப்படலாம், கெட்ட சிந்தனையாளர்களால் வழிகெடுக்கப்படலாம். அப்போ இது நினைச்சு பாருங்க. இதனால தான், அதாவது அல் மர்உ அலா தீனி ஹலீலி ஃபல் யந்துர் இலா மை யுஹாலில், ஒரு மனிதன் தனது நண்பருடைய மார்க்கத்திலே இருக்கிறான், யாரோடு நட்பில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். அவரோட போக்கில் தான் நீங்களே என்ன செய்வீங்க, இருப்பீங்க அப்படின்றது. சொர்க்கவாதிகளுடைய பேச்சு இதுதான். நரகவாதிகளுடைய பேச்சு என்ன, இதே பேச்சாகத்தான் என்ன செய்யும், இருக்கும். நரகவாதியுடைய பேச்சும் இதே பேச்சாக இருக்கும். அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரண்டு விதமான நட்புகளை அவர்கள் சொல்வார்கள். ஒன்று, நண்பர்களாக இருந்து வழிகெடுத்தவர்களை, அவர்களை குர்ஆன் வந்து கொரோனா உசு என்று சொல்லுது, கெட்ட நண்பர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. அடுத்தவர்கள் யாரு அப்படின்னு சொன்ன தலைவர்கள், மேலே இருந்தவர்கள், அவங்களுடைய டாம்பிகம், அவங்களுடைய கருத்து, அவங்களுடைய ஆதிக்கம், அந்த செல்வாக்கை பார்த்து என்ன இவர்கள் வழி தவறினார்கள், குஃப்ருக்கு போயிட்டாங்க, இறை நிராகரிப்புக்கு போயிட்டாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்ப நரகத்துடைய முக்கியமான சிபத்துக்கள் இதண்டா, அதாவது இதைத்தான் நரகத்தில் உச்சகட்டமாக பேசுவார்கள் என்றால் நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கிறோம், நம்ம எப்படி ஏகத்துவத்தில் கவனமாக இருக்கிறோமோ, வணக்க வழிபாடுகளில் கவனமாக இருக்கிறோமோ, இபாதத்துகளில் கவனமாக இருக்கிறோமோ, தான தர்மங்களில் கவனமாக இருக்கிறோமோ, நமக்கு கிடைக்கிற நட்பு இது அப்படியே என்ன செஞ்சிடும், தூக்கிடும், இது அப்படியே எடுத்துரும். நல்ல மஜ்லிஸ்கள், நல்ல அமர்வுகள், நல்ல குர்ஆன் வசனம் சொல்லக்கூடிய இடங்களோடு நமக்கு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுறதுக்கான காரணம் சிந்தனை பிறழ்வு.
சிந்தனை பிறழ்வு என்ன செய்யும்னா, நம்ம நல்லவர்களை விட்டு தூரமாக நமக்கு எதிரான கருத்து பேசுகின்றவர்களை விட்டு தூரமாக என்ன செய்யும்னா, நமக்கு சார்பானவைகளை மட்டும் நம்ம தேட ஆரம்பிப்போம், நிம்மதி அடைய ஆரம்பிப்போம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நரகத்துடைய பேச்சு, அதனால சொல்லுவாங்க கலாமு அஹ்லின் நார் கலாமு அஹ்லில் ஜன்னா. இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை ஒரு தொகுத்து போட்டிக்கிறாங்க. என்னடா, சொர்க்கவாதிகள் பேசும் பேச்சுக்கள், நரகவாதிகள் பேசும் என்ன பேச்சுக்கள் என்ற தொடரில் அது அவ்வளவு பார்க்கலாம். இதில் பிரதானமான பேச்சாக இது இருக்கும். நரகம் என்பது எங்களுக்கு அழைப்பதற்கான மிக பிரதானமான இடமாக எது இருக்கும் என்று சொன்னால் இதுதான். என்ன? கெட்ட நண்பர்கள், கெட்ட உறவுகள், கெட்ட மனைவி, கெட்ட கணவன், கெட்ட பிள்ளைகள், கெட்ட பெற்றோர்கள், கெட்ட உறவுகள், கெட்ட நட்புகள், இதுதான் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும். அவசரமாக நம்ம விலகிக் கொள்வதே என்னது சிறப்பு, நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நரகத்துடைய பேச்சு இதுதான் இருக்கும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த நரகம் பற்றிய செய்திகளை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படி என்று சொன்னால், நரகத்தில் இருந்து, அதாவது தண்டனை அனுபவிக்கப்பட்டவர்களை பற்றிய வார செய்திகள் எல்லாமே ஒரே தரம் அல்ல. நரகத்துடைய தண்டனைகளை பற்றி வரக்கூடிய செய்திகளில் நரகத்துடைய தண்டனை அனுபவித்தவர்கள் பற்றி வரக்கூடிய செய்தி எல்லாம் ஒரே தரம் அல்ல. நிரந்தர நரகவாதிகள் என்றிருப்பார்கள், நிரந்தர நரகவாதிகள் என்றிருப்பார்கள். அவர்கள் குஃப்ர் செய்தவர்கள், இறை நிராகரிப்பு செய்தவர்கள் என்பது. மற்றவர்களை பற்றிய செய்தியில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வருது. அதாவது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது கிருபையால் நரகத்திலிருந்து சிலரை எடுப்பான். அது ஷஃபாஅத்துடைய ஹதீஸில் மிக பெரிதாக வரும். அதாவது ஹதீஸில் எப்படி வருதுன்னா, ரசூல் அந்த இறைவனிடத்தில் போய் முஃமின்கள், இந்த உலகத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் வாதிச்சு கொள்வீங்களே, அதை விட கடுமையாக அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் தீர்மானிக்கப்பட்டவர்கள் வாதம் செய்வார்களாம். எப்படி உரிமை எடுக்கலாம் அல்லாட்டேன்னு பாருங்க. நரகவாதி என்று தீர்மானிக்கப்பட்டவனால் எப்படி உரிமை இல்லாமல் போகுதுன்னு பாருங்க. ஈமான் உள்ளவர்களுக்கு எப்படி என்று சொன்னால், அவர்களுடைய வாதம் அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் உலகத்தில் ஒருத்தருக்கு வாதிச்சு கொள்ள, அதை விட கடுமையாக அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்கள், எப்படி வாதிப்பார்கள் என்றால், சொர்க்கவாதிகள் தீர்மானிக்கப்பட்டவர்கள் இஹ்வானுனா, எங்களோட தொழுதவர்கள், நோன்பு வைத்தவர்கள், ஜக்காத்து கொடுத்தவர்கள், ஜிஹாத்தில் ஈடுபட்டவர்களை நீ என்ன செஞ்சிட்டாய், நரகத்தில் போட்டிக்கிட்டு அவங்க செஞ்ச பாவங்களின் காரணமாக அவர்களை எல்லாம் வெளியெடுத்துடு என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள், வாதம் செய்வார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா அனுமதியை கொடுப்பான். அப்போ இவர்கள் போய் அவங்களை எப்படி அடையாளம் காணுவாங்கடா அந்த நரகவாதிகளை, அவர்களுடைய அந்த ஈமானுக்கு ஏற்ப அந்த நரகம் அவர்களை தீண்டாமல் இருந்திருக்கும். அதாவது சுஜூதுடைய அடையாளங்களை தீண்டாமல் இருந்திருக்கும், வுதுவுடைய அடையாளங்களை தீண்டாமல் இருந்திருக்கும். அதாவது சுஜூத் செய்யக்கூடிய இடங்கள், அதே போல என்ன வுதுவுடைய அடையாளங்கள், இவைகள் எல்லாம் என்னது நரகம் தீண்டாமல் இருந்திருக்கும். சிலரை அதாவது இந்த கரண்டை கால் வரைக்கும் தீண்டிருக்கும், கெண்டை கால் வரை, முழங்கால் தீண்டு, இதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளங்களை வைத்து அல்லாஹு தஆலா அவர்களை வெளியே எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அப்போ அந்த வெளியே எடுத்தல் என்பது நடைபெறும். அது என்ன அமைப்பில் நடைபெறும் என்பது அது இதில் வரலை. இந்த மாலிக் பொறுப்பாளர், இறைவனுடைய அனுமதி, அது ஒரு பெரிய ஒரு அரசாங்கம் என்ற அடிப்படையில் என்ன அது எப்படி எடுக்கப்படும் என்று வரலாம். ஆனால் அவர்கள் வெளியே எடுக்கப்படுவார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் நபிமார்கள், மலக்குமார்களும் ஷஃபாத்து செய்வார்கள். அந்த ஈமான் இருந்ததுனால ஷஃபாத்து செய்வார்கள். அப்படி தண்டிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் வெளியெடுத்த பின்னால அல்லாஹு தஆலா சொல்வான், ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்கள் ஷஃபாத்து செய்தார்கள். ஒ ஷஃபாஅல் அம்பியா, நபிமார்கள் ஷஃபாத்து செய்தார்கள். ஒ ஷஃபாஅல் முஃமினூன், முஃமின்கள் ஷஃபாத்து செய்தார்கள். ஒ பக்கியர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் அல்லாஹ் மட்டும் எஞ்சி இருக்கிறான். இவர்கள் எல்லாரும் ஷஃபாத்து செஞ்சிட்டாங்க. அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிற டைமில் ஒ பக்கியர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் இறைவன் மட்டும் எஞ்சி இருக்கிறான் என்று சொல்லப்படும். ஹதீஸில் வருது, ஃபகபத கப்தத்தன் அவ் கப்தத்தைன், அல்லாஹ் தஆலா நரகத்தில் ஒரு பொடி அல்லது இரண்டு பொடி பிடிப்பான். இறைவனது பொடி சிஃபத் எங்களுக்கு தெரியாது, விளங்கிட்டா, அது எங்களுக்கு எப்படின்னு தெரியாது. ஆனால் இறைவன் பிடிப்பான் என்பது எங்களோட அக்கைதா. பிடித்து இறைவனுடைய பிடி நீதியாக இருக்கும், இறைவனுடைய பிடி நீதியாக இருக்கும். நரகத்தில் அவர்கள் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். லம் யஅமல் அமலன் கத்து, எந்த அமலும் அவர்கள் செய்தது கிடையாது, எந்த அமலுமே செய்தது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், ஏகத்துவத்தில் இருந்தார்கள், ஆனால் வேறு எந்த அமலும் என்ன செய்யலை, அவர்கள் செய்தது கிடையாது. அவர்களை எடுத்து அல்லாஹு தஆலா அதாவது ஒரு தண்ணீர் ஹயாத் என்ற ஒரு நீரில் அவர்கள் அல்லாஹ் போடுவான். சொர்க்கத்துக்கு வெளியே உள்ள ஹயாத் வாழ்க்கை என்ற ஒரு நீரில் அல்லாஹு தஆலா அவர்களை என்ன செய்வான், அந்த தண்டனை அனுபவித்தவர்களை போடுவான். அவர்கள் எப்படி மாறுவாங்கன்னு சொன்னால், இந்த வெள்ளம் போகுமே, வெள்ளம் போன பின்னால் எப்படி அந்த இடத்துல அதாவது புட்பூண்டுகள் எல்லாம் மலர்ந்து வளர ஆரம்பிக்குமோ, அந்த தண்ணி போன இடங்களில் வளர ஆரம்பிக்குமோ, அதுபோல் அவர்கள் கருகி போயிருப்பார்கள். சாரு ஹுமமன் அப்படின்னு வருது, கருகி போன நிலையில இருப்பார்கள். அவர்கள் அப்படியே என்னது முளைக்க ஆரம்பிப்பார்கள். அப்படின்னா அந்த உடம்பெல்லாம் அந்த தண்ணியில் உளுந்த பிறகு அப்படியே ஒரு செழிப்பாக மாற ஆரம்பிக்கும். அப்போ அல்லாஹு தஆலா என்ன
அவர்களை சொர்க்கத்திற்குள்ள நுழைவிப்பான். இந்த உலகமும் அதில் உள்ளதை போன்று 10 மடங்கும் உள்ள இடத்துல அவர்கள் என்ன செய்வார்கள்? அவர்கள் நுழைக்கப்படுவார்கள். அவர்களுக்கு சொர்க்கவாதிகள் ஜஹன்னமியூன் என்று சொல்வார்கள், நரகத்திலிருந்து விடுதலையானவர்கள். அப்படி என்று சொர்க்கவாதிகள் அவர்களை அழைப்பார்கள். அவர்கள் போன பின்னால் அல்லாஹ் தஆலா கேட்பான், உங்களுக்கு வேறு ஏதாவது வேண்டுமான்னு கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, என்ன யா அல்லாஹ், இதை விட எங்களுக்கு இதை விட ஒரு இன்பம் எங்களுக்கு வேண்டுமா என்று அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பார்த்து சொல்வான், ரிதாஇ அலைக்கும் ஃபலா அஸ்கத்து அலைக்கும் அபதா, நான் உங்களை பொருந்தி கொண்டேன், உங்கள் மீது இதற்கு பின்னால் நான் கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? சொல்லுவான் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த அன்புள்ள சகோதரர்கள், லில்லதீன அஹ்ஸனு அல் ஹுஸ்னா வ ஜியாதா, நன்மை செய்தவர்களுக்கு நன்மையும் இன்னும் அதிகமும் உண்டு என்று குர்ஆன் வசனம். அந்த ஜியாதா அண்டா லிகாஉல்லாஹ், அல்லாஹ்வை சந்திப்பதும் இறைவனை பார்ப்பதும். அன்புள்ள சகோதரர்களை, இது நரகவாதிகளுடைய அந்த தண்டனையுடைய வடிவங்களில் அவர்கள் நரகத்தில் கருகி போயிருப்பார்கள் என்ற அந்த செய்தியும், அதற்காக ஷஃபாத்து செய்யப்பட்ட பின்னால் அந்த நரகவாதிகள் இந்த ஹயாத் என்ற தண்ணீரில் போடப்பட்டவர்கள். அப்போ இதுவும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது, எப்படி அவர்கள் திருப்பி என்ன செய்வார்கள், அந்த தண்டனை அனுபவித்தா பின்னால் அவர்கள் எப்படி போவார்கள் என்று என்ன சொல்லப்பட்டிருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களை, நரகத்துடைய பொது சிஃபத்துக்கள் தான் இவைகள். நரகத்துடைய பொதுவான சிஃபத்து இது அல்லாமல், ஒரு குறிப்பான சில விஷயங்களை சொல்கிறேன், இது அல்லாமல் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை என்ன செய்கிறது, சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை சொல்லப்படும். இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த தண்டனையோடு சேர்த்து, அது இந்த நரக கொதிநிலை தண்டனையோடு சேர்த்து அந்த தண்டனை என்ன செய்யப்படும், வழங்கப்படும். அனைவரும் இதை அனுபவித்தாக வேண்டும். அனைவரும் இந்த தண்டனைகளை அனுபவித்தாக வேண்டும். நான் சொன்ன வேதனைகள், கடுமையான குளிர், கடுமையான சூடு, இறைவனோடு பேச முடியாமை, அங்கிருந்து வெளியேற முடியாமை, அந்த வேதனைகளோடு சேர்த்து அவரவர்கள் செய்த அந்தந்த பாவத்துக்குரிய தண்டனையும் அவர்கள் என்ன செய்வார்கள், அங்கே அனுபவிப்பார்கள். அப்படி என்றால், அந்த வேதனையை அனுபவிப்பார்கள் என்றால், எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நம்ம சந்திக்க இருக்கிறோம், அல்லாஹ் தஆலா காப்பாற்ற வேண்டும். நினைச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையை சந்தித்திருக்க வேண்டும். இந்த தண்டனைகள் தனித்தனியாக சொல்லப்படுகின்ற தண்டனைகள் என்பது அதுதான். தனித்தனியாக சொல்லப்படுகின்ற தண்டனைகள் என்று பல நூறு தண்டனைகளை நம்ம ஹதீஸில் என்ன செய்கிறோம், பல நூறு தண்டனைகளை ஹதீஸ்களே நம்ம பார்க்கிறோம். அந்த பல நூறு தண்டனைகளும் என்ன எதுக்கு சொல்லப்படுகிறது என்றால், ஒவ்வொரு இந்த இடத்துல பிழைவிடப்பட்டதுக்கு சொல்லப்படுகிறது. இதில் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா மன்னிக்கப்படாமல் மரணித்தீர்கள் என்றால், அல்லது மறுமையில் இறைவன் மன்னிக்கவில்லை என்றால், மன்னிக்கக்கூடிய அம்சங்கள் உங்களிடத்தில் இல்லை என்றால், இது என்ன உங்களுக்கு தண்டனையாக மாறும் அப்படின்றத பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, யாருக்கு இந்த தண்டனை வழங்கப்படும் அப்படி என்றால், 50 நல்லமல் செஞ்சுக்கிறார், 50 தீங்கான அமல் செஞ்சுக்கிறார், இவருக்கு கூட அந்த தண்டனை இல்லை. பாருங்க, நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் எப்படி அதோட சூழ்ந்திக்கண்டு 50 பாவம் செஞ்சுக்கிறார், 50 நன்மை செஞ்சுக்கிறார், இவருக்கு கூட அந்த தண்டனை என்ன இல்லை. யாருக்கு அந்த தண்டனை என்றா, அந்த 51 பாவம் செஞ்சிருவாரே, 50 நன்மைகளோடு சேர்த்து அந்த 51 பாவம் செஞ்சிருவாரே, அவருக்கு தான் அந்த தண்டனை. அப்படி என்றால், இந்த ஒன்று பலரை காப்பாற்றி இருக்கிறது, பலரை என்ன செஞ்சிருக்குது, காப்பாற்றி இருக்கிறது. நம்ம ஹதீஸ்களை, நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். தண்ணீர் கொடுத்ததுனால என்ன, அதாவது ஒரு 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 நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனால, ஒரு பூனைக்கு உணவளித்ததுனால, தண்டனை நரகம் போகிறதுக்கு ஒரு பூனை கட்டி போட்டதுனால, இப்படி ஒரு வீதியில் உள்ள என்ன ஒரு இடரை அகற்றியதுனால அது 51 ஆயிட்டு, அரைவாசிக்கு மேலாயிட்டு. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அதாவது யாருடைய எடை கணக்கிறதோ, நன்மையுடைய எடை கணக்கிறதோ அவர் சொர்க்கம், யாருடைய தீமையுடைய எடை கணக்கிறதோ அவர் நரகம் என்ற வசனத்தை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். சமமாகியவர்களுக்கு கூட தண்டனை இல்லை என்றால், நம்ம எவ்வளோ பெரிய பாவிகளாக இருந்திருப்போம், எந்த நன்மைகள் நம்ம செய்யாமல் இருந்திருப்போம். அவ்வளவு சின்ன சின்ன அமல்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது ஒருவருக்கு தண்ணீரை எடுத்து ஊற்றி விடுவது கூட நன்மை என்றாங்க. இப்படியான லட்சக்கணக்கான அமல்களை இலகுவாக செய்ய முடிந்திருந்தும் நம்ம அதை அனுபவிக்கிறோம் என்றார். அந்த தண்டனை அனுபவிக்கிறோம்னா நாங்கள் நன்மைகள் எவ்வளோ குறைவானவர்களாக இருந்திருப்போம், அல்லது எங்களுடைய நன்மைகளை எப்படி அழித்திருப்போம், நன்மைகளை அழித்திருப்போம், செய்த நல்ல அமல்களை அழித்து கூட நம்ம என்ன செய்திருப்போம் இருப்போம் என்று நினைச்சு பார்ப்போம். இது இந்த தண்டனை யாருக்கு வழங்கப்படுகிறது என்றது, 50% பாவம் செஞ்சு அல்லாஹ் தஆலா மன்னிக்க ரெடி ஆகிக்கிறான். அந்த 51 ஆகினா அது என்ன, அல்லாஹ் தஆலா மன்னிக்கலாம் தண்டிக்கலாம் என்ற இடத்துக்கு அது வந்துடும். ஸோ ஒரு மனிதன் தன்னை நெருக்கடிக்குள்ளாக்குற விஷயம் தான் சின்ன வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எந்த ஒன்றையும் அற்பமாக கருத வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை நரகத்திலிருந்து ஒரு ஈத்தம்பழம் துண்டை கொடுத்தேன்னு என்ன செஞ்சுக்கங்க, நீங்க காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா என்ன காரணம், அந்த தர்மம் செல்ல பொழுது உங்களை என்ன செஞ்சிடும், நரகத்திலிருந்து எடுத்துரும். அது உங்களுக்கு நீங்க சின்ன ஒரு அமலா நினைச்சிருப்பீங்க, அந்த 50 என்று வார இடத்துல அந்த ஒரு சின்ன தர்மம் உங்களுக்கு வந்து நின்று சென்று வைங்களே,
நீங்கள் நினைத்து பாருங்க, ஒரு தஸ்பீஹ் வந்து நின்றால், ஒரு தக்பீர் வந்து நின்றார், ஒரு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு வந்து நின்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் உலகத்திலே சொல்லப்படக்கூடிய திக்ர்களை உச்சகட்ட இஹ்லாஸான கருத்தலையும் வார்த்தை, அதாவது நம்ம சொல்லும் பொழுதும் இஹ்லாஸான வார்த்தை லா இலாஹ. என்ன திக்ர் வந்து மற்றவனுக்கு செய்கிறேன்னு விளங்காமல் சொல்ல முடிஞ்சது லா இலாஹ. உங்களோட உதடு கூட அசையாது, உங்களோட உதடு கூட அசையாமல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன செய்யலாம், சொல்ல முடியும். அப்படிப்பட்ட அமல்கள் உள்ள இடத்துல இதெல்லாம் செய்யாமல் நம்ம 50 வீதம் தாண்டி வந்து இறங்குறோம். இத்தனைக்கும் அல்லாஹ் தஆலா பாவத்தை இரட்டி பார்க்க மாட்டான் தண்டனையில், எழுத்தில். ஆனால் நன்மை என்ன செய்வான், 70 700 பல மடங்காக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அப்படி இருந்தும் 50 அடையலேண்டா, நினைத்து பாருங்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இதுதான் நரகம் பற்றிய பொதுவான அளவுகோல். மற்றபடி நரகத்துடைய சிஃபத்துக்கள், அதனுடைய கதவுகள், அதனுடைய அதாவது பொதுவான அம்சங்கள் நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்ய இருக்கு. நம்ம பல ஹதீஸ்கள் என்ன செய்திருப்போம், கேட்டிருப்போம். என்னையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நீங்கள் நினைச்சு பாருங்க, லவ் தஅலமூன மா அஅலம் லதஹக்தும் கலீலம் வல பகைத்தும் கதீரா. எனக்கு இருந்த அறிவெல்லாம் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் நீங்கள் அதிகமாக அழுதிருப்பீர்கள், குறைவாக சிரித்திருப்பீர்கள். அல்லாஹு தஆலா நரகத்துடைய வேதனையை கூட எங்களோட கண் முன்னால் காண்பது போன்ற வேதனையாக எங்களுக்கு கொண்டு வராமல் இருப்பதும் இந்த உலகத்தில் நாம் வாழ்றதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த இல்மு போல, நேரடியாக காண்றவருக்கு இருந்த இல்மு போல, இல்முல் யகீன் போல இருக்குமாக இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் வாழவே மாட்டோம். இந்த உலகத்தில் நம்மளால் ஒரு இன்பத்தையும் அனுபவிக்கவே முடியாது. துன்பம் ரெடி என்ற நேரத்தில் இன்பம் எப்படி வரும்? துன்பம் கன்ஃபார்மாக 100% ரெடிய நேரத்தில் இன்பம் வராது. அல்லாஹு தஆலா அதை அப்பொழுது குறைப்பதும் அவ்வப்போது கூட்டுவதும் எதனால் அப்படின்றா, ரஹ்மத்தாக, கருணையாக, இரக்கத்திற்காக. எனவே சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் நம்ம அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேட வேண்டிய விஷயம் என்ன? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினன் நார். யா அல்லாஹ், இந்த நரக நெருப்பை விட்டு முன்னிடத்தில் நான் என்ன செய்கிறேன், பாதுகாவல் தேடுகிறேன். எத்தனையோ நபித்தோழர்கள், எத்தனையோ இமாம்கள், அதாவது மரணிக்கிற நேரத்தில் நான் வந்து ஒரு பறவையாக இருந்திருக்கக்கூடாதா, ஒரு புல்லாக இருந்திருக்கக்கூடாதா, யாருடையாவது உணவாக இருந்திருக்கக்கூடாதா, அதோடு என் வாழ்க்கை என்ன செஞ்சிருக்கும், முடிந்திருக்குமே. நாளை மறுமையில் என்னது விசாரிக்கிற நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் நபித்தோழர்கள் வந்து என்ன, எந்த அளவுக்கு அமல்கள் இருக்குதோ, எந்த அளவுக்கு இஹ்லாஸ் இருக்குதோ, அந்த அளவுக்கு பயம் இருக்குது. நினச்சி பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த என்னது இஹ்லாஸும் தக்வாவும் அமலும் குறையுதோ அந்த அளவுக்கு பயமும் என்ன செஞ்சிருது, குறைந்து விடுகிறதுன்றதை நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது அமல்களின் மூலம் எமது பாவங்கள், அதனால தான் ரசூலுல்லாஹ் வழியில் சொல்கிறாங்க அப்படின்னா, அத்திபி ஸய்யிஅத்தல் ஹஸனா, பாவம் செஞ்சால் உடனே நன்மையை செஞ்சிரு. ஒரு பாவம் செஞ்சு பட்டுச்சுன்னு சொன்னால் தௌபா செய்கிறது, அடுத்த என்ன செஞ்சிடணும், ஒரு நன்மை அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிரு, செய்துவிடு. ஒரு பாவம் செஞ்சால் நம்ம ஒரு நன்மை செய்கிறது மட்டுமல்ல, ஏன்னா எங்களுடைய பாவம் அதை எடுத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை அதிகம். அப்போ நம்ம இயன்ற அளவுக்கு பல நன்மைகளை நம்ம செய்ய பார்க்கணும், குறிப்பாக தர்மங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தை பயந்து அதன்படி செயல்பட்டு இஹ்லாஸான அமல்களை செய்து நமது நன்மைகள் அதாவது கணக்கின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.